நீங்கள் ஒரு zip file download பண்ணி வச்சிருக்கீங்க. I hope you have unzipped it. The files unzip பண்ணி I think you extracted that file where we can see there are various sheets available here. இதில் நிறைய டேபிள்ஸ் இருக்கு. 01 we are going to start 01 05 இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. We are going to work on all this file. There will be a folder also. There is a folder. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மல்டிபிள் ஃபைல்ஸில் ஃபோல்டர்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கும், சிஎஸ்வியாக இருக்கும், டெக்ஸ்டாக இருக்கும், எப்படி கம்பைன் பண்ணுறது, எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது, மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு see today and tomorrow. First let us start with pivot. ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது pivot தான். Pivot is used for creating a report. But any idea based on how many tables can we create a pivot? யாராவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனி ஐடியா எத்தனை டேபிளை பேஸாக வச்சுக்கிட்டு பிவட்டை பண்ண முடியும்? எனி ஐடியா? 1 2 3 எவ்வளோ பண்ணலாமா? நீங்க மட்டும் இல்லை, எல்லாராலையும் ஒன்று வச்சு தான் பண்ண முடியும். அதுதான் கேட்டுக்கிறேன். ஒரு டேபிள் தான் பண்ண முடியும். வாட் இஸ் செட் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஒன் டேபிள். You can do it by one table. But if you want to use multiple table, then we had one more tool called as Power Pivot. இப்போ வேற ஒரு டேபிள்ல இருந்து ஒரு டேட்டாவை கொண்டு வரணும். சார் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவீங்க? ஒரு VLOOKUP போட்டு அங்க இருக்க காலத்தை இங்க கொண்டு வந்துட்டு அப்புறமா பண்ணுவீங்க. VLOOKUP is a repetition of your work. ஏற்கனவே அந்த காலம் டேபிள்ல இருக்கு, திரும்பவும் அந்த காலத்தை இங்க கொண்டு வந்து பண்றீங்க. ஃபைல் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், சிஸ்டமும் ஸ்லோவாயிடும். அதுக்கு பதிலாக பவர் பிவட் மூலமா ஈஸியா கொண்டு வரலாம். தென் data is too large. எல்லா டேட்டாவும் நமக்கு தேவைப்படாது. I may have lakhs and rows and millions and rows columns. எல்லா டேட்டாவும் தேவைப்படாது. some data I don't want it, some data I want it, some data I want to transform it. அவர் சொன்ன மாதிரி அதில் ஃபார்முலா போடணும், அதில் சில வேல்யூஸை மாற்றணும். we have to do some cleaning up work here. we have to transform our data, consolidate பண்ணுவோம், split பண்ணுவோம், நிறைய வேலையை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு ப்ராப்பரான மீனிங்ஃபுல்லான ப்ரெசன்டபிள் ரிப்போர்ட்டுக்கு தேவையான டேட்டாவை நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு தான் we have a tool called as Power Query. இது எல்லாத்தையும் ஒரு டேஷ்போர்டாக மாற்றணும். இது எல்லாத்தையும் ஒரு டேஷ்போர்டாக மாற்றணும்னா அதுக்கு we had a tool. had இப்போ கிடையாது அந்த டூல். they have removed it. அதுதான் Power View. Power View-னு ஒரு டூல் that was removed here. As of now it's not there. அதுக்கு பதிலாக தான் வேற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்னைக்கு. ஸோ திஸ் டூல் வாஸ் ரிமூவ்ட். ஆல் திஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் டூல், இந்த டூல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இப்போ மைக்ரோசாஃப்ட்ல ஜஸ்ட் 10 years before they have launched the tool that is called as Power. ஓகே, நீங்க அடுத்த லெவல் போனோம்னா எக்ஸலை விட்டு வெளியில வந்து நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா you have to start using this Power BI. The BI stands for BI. ஏன்றது என்னது? Artificial Intelligence. BI is Business Intelligence. So of course BI-யும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக இருக்கு. ஒரே விஷயம், நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், பப்ளிஷ் மட்டும் பண்ண முடியாது. பட் யூ கேன் கிரியேட் அ ரிப்போர்ட், யூ கேன் கிரியேட் டேஷ்போர்ட். ஸோ அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கான ரூட்டு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பவர் பிஐ இஸ் வெரி ஈஸி டு யூஸ். பவர் பிஐயில் போயிட்டு வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ண போறீங்க. இஃப் யூ நோ ஆல் திஸ் கான்செப்ட், இந்த 3 கான்செப்ட், அஃப்கோர்ஸ் திஸ் கான்செப்ட் இட்ஸ் நாட் தேர் நவ். ஸோ தட் வி வில் ரிமூவ் தட் கான்செப்ட். இந்த 3த்தையும் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது 3த்தையும் லேர்ன் பண்ணி தான் யூ கேன் லேண்ட் இன் டு பவர் பிஐ. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போனோம்னா யூ ஹேவ் டு லேர்ன் திஸ் கான்செப்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் பிவட். ஸோ நம்ம இன்னைக்கு பிவட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோல்டர்லேயே ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, 01 pivot. ப்ளீஸ் ஓப்பன் தட் ஃபோல்டர். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் திஸ் ஃபைல் கால்ட் as 01 pivot. ஓகே, ஸோ வி ஹாவ் சம் டேபிள்ஸ். ஒரு 4 ஷீட்டு தான் இருக்கு. we have to successfully complete this 4 sheet before today evening. நீங்கள் நினைக்கலாம் 4 ஷீட்டு தானே என்ன, பட் அதில் நிறைய வேலை இருக்குது. we have so many work to be done in the 4 sheets. So at last we have to end in dashboard today evening. In the evening நம்ம ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணணும். வாட் இஸ் மீன் பை டேஷ்போர்ட்? டேஷ்போர்ட்னா என்ன? சம்மரியா? கன்சாலிடேட்டட் ஷீட், விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, கேன் வி டூ இட் இன் பவர் பாயிண்ட்? ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைடை ஓப்பன் பண்ணி ஒரு 4 சார்ட்டை போட்டு காமிச்சிட முடியாதா? அப்போ ஏன் நம்ம பவர் பாயிண்ட்ல டேஷ்போர்டுன்னு சொல்ல மாட்டோம்? சம்மரி அந்த இது இப்போ எக்ஸல் ரிப்போர்ட்டை தூக்கி நான் ஒரு பவர் பாயிண்ட்லயோ ஒரு பிடிஎஃப்லயோ ஒரு வேர்ட்லயோ காமிக்க முடியாதா? காமிக்கலாமே தாராளமா. டைனமிக் இன் த சென்ஸ் லைவ் டேட்டா பண்ணலாம் சார்.
காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணி லைவ் டேட்டா கொண்டு வரலாம். அவர் சொன்னது தான் கரெக்ட். இன்டராக்டிவா இருக்கணும். அதுக்கு பேர் தான் டேஷ்போர்டு. சும்மா ஒரு டேஷ்போர்டை தூக்கிட்டு போறது, 4 பிக்சரை போடுறது, 4 வீடியோ 4 சார்ட்டை போடுறதுக்கு பேர் டேஷ்போர்டு கிடையாது. இட் ஷுட் பி இன்டராக்டிவ். எக்ஸல் டேஷ்போர்டு இஸ் இன்டராக்டிவ். பவர் பிஐ டேஷ்போர்டு இஸ் வெரி வெரி இன்டராக்டிவ். பவர் பிஐ விஷுவலுக்குமே இன்டராக்ஷன் இருக்கும். பட் இங்கே அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இல்லை. பட் வி ஹாவ் சம் இன்ட்ராக்ஷன், வி ஹாவ் சம் ட்ரில் டவுன்ஸு, அதெல்லாம் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள ட்ரில் டவுன் இன்னைக்கு நம்ம பார்க்க மாட்டோம். மேபி ஃபைனலி வி ஹேவ் டு லேண்ட் டு டேஷ்போர்ட் டுடே. ஒரு டேபிளை வச்சு டேஷ்போர்டு எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு நிறைய டேபிள், மல்டிபிள் ஷீட்ஸ், மல்டிபிள் ஃபைல்ஸை வச்சு டேஷ்போர்டு எப்படி பண்ணுறதுன்னு டுமாரோ வி ஆர் கோயிங் டு see. So you open this file. Let me start with a small introduction because there are some elements and components available in the latest version. கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு, ரொம்ப பேசிக்ஸ் கிடையாது, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு then we can jump on to the next one because you need to know this. இது தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்ததுக்கெலாம் போக முடியும். On the top you can see there is a file name and software name available here. இங்கே file name and software name இருக்கு பாருங்க. This we call it as, இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், title bar. On the left hand side of the title bar, டைட்டில் போர்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க 3 or 4 buttons are available here. இங்கே 3-4 பட்டன் இருக்கு பாருங்க. சேவ், அன்டு, ரீடு, 3 or 4 buttons available here. This we call it as quat. Quatனா என்ன அர்த்தம்? Quick Access Toolbar. There are more than 12,000 features available in Microsoft Excel. Microsoft Excelல 12,000 featuresக்கு மேலே இருக்கு. A survey says an average or advanced user is using only 200 features. ஒரு average advanced user 200 features தான் யூஸ் பண்றாங்க 12,000 featuresல. So that means only approximately 1% of Excel is used. 99% of Excel is unused. For example, நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த table, I have a small table here. This table I want to send a report to someone else as a mail. யாருக்கோ இந்த டேட்டாவை நான் மெயிலா அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? Normally what we do, சொல்லுங்க பாரு. Attach the Excel file. பட் அதில் என்ன ஒரு பிரச்சனை, 4 ஷீட் 4மே அட்டாச்மெண்ட்டாக போகும். எனக்கு இந்த டேட்டாவை மட்டும் அனுப்பணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை மட்டும் காப்பி பண்ணி அவுட்லுக்லேயே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா? சூப்பர். பட் அது பேஸ்ட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. அலைன்மெண்ட்டு, ஃபார்மேட்டிங். அலைன்மெண்ட் சரியாக வராது, ஃபார்மேட்டிங் சரியாக வராது. அதை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒர்க் பண்ணணும். Why to struggle like this? Bring the Outlook to Excel. Outlook Excelல கொண்டு வந்துருங்க. ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சிடலாம். இங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் அனுப்புறது போல அவுட்லுக்கே இங்கே கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் அண்டர் திஸ் குவாட். இந்த மாதிரி சில முக்கியமான ஆப்ஷன்லாம் ஹைட் ஆயிருக்கும் குவாட்ல. எப்படி யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். டுடே we will see that how to use the quat. And below the quat, இந்த குவாட் கீழே வந்து பாருங்க, ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, இந்த ஏரியா இருக்கு இல்லையா? திஸ் டோட்டல் ஏரியா புட் டுகெதர், இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் we call this as ribbons. இதுக்கு பேரு நாம ribbon சொல்லுவோம். Why I am explaining this as the first session itself is today and tomorrow I will say click on the ribbon, click on the tab அப்படின்னு சொன்னா எது ribbon எது tabன்னு உங்களுக்கு தெரியணும். That's why I am explaining this as the first session itself. So this one is ribbon. And the ribbon la the first option available here, இங்க முதல் ஆப்ஷனே இருக்கு பாருங்க, ஃபைல். இங்க ஃபைல் ன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? This is called as office button. ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அர்த்தம்? பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். உங்கள் ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ். பேக் ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், பேக்ரவுண்டில் செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா தென் வி கேன் கோ ஃபார் திஸ் ஆஃபீஸ் பட்டன். இதுக்கு பேர் பேக் ஸ்டேஜ். அடுத்தது ஹோம். தெர் இஸ் அ ஹோம், தெர் இஸ் இன்சர்ட், தெர் இஸ் பேஜ் லேஅவுட், தெர் இஸ் ஃபார்முலா. இது எல்லாத்துக்கும் பேர் வி கால் திஸ் ஆஸ் tabs. ஹோம்ன்றது ஒரு டேபு, இன்சர்ட்ன்றது ஒரு டேபு, பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு டேப். இதுக்கு பேர்லாம் டேப். ஸோ நான் இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்லுவேன், கிளிக் ஆன் த ஹோம் டேப், கிளிக் ஆன் த இன்சர்ட் டேப் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டேப் வர சார் வெல்கம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். தென் திஸ் ஒன், இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். when you insert some new things,
நீங்கள் ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணுறீங்க, ஒரு பிவட் போடுறீங்க, ஒரு பிக்சர் போடுறீங்கன்னா புதுசாக ஒரு டேப் வரும். இந்த டேப் இருக்கு, மேலே இருக்க டேப்லாம் ஃபிக்ஸ்டு, சேஞ்சே ஆகாது. பட் இங்கே வர டேப் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறும்? கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். As I told, when you are inserting a picture, you will get a different tab. டேபிள் போட்டிங்கன்னா வேற ஒரு டேபிள் கிடைக்கும். பிவட் டேபிள் போட்டிங்கன்னா வேற ஒரு டேப் கிடைக்கும். அதனால தான் இதுக்கு பேர் this tab here which will appear here. We call this as contextual tab. அப்படின்னா அர்த்தம் கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபு மாறிக்கிட்டே இருக்கும். Based on the content, the tab will keep on changing. That's why it's called as contextual tab. Can I close this? The type பண்ணி வச்சிருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Below the tab, the tab கீழே, sorry, below the tab there is a clipboard. இங்க இருக்கு பாருங்க, clipboard னு ஒன்று இருக்கு, font னு ஒன்று இருக்கு, alignment னு ஒன்று இருக்கு. This is called as groups. clipboardன்றது குரூப், ஃபாண்ட்ன்றது குரூப், அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப். அண்ட் இந்த குரூப்போடைய கார்னர்ல போய் பாருங்களேன், ஒரு சின்ன ஆரோ மார்க் போட்டா மாதிரி ஒன்று இருக்கும். there is a small arrow mark like option available. இதை கிளிக் பண்ணி பாருங்களேன், a new dialog box will launch. இதை கிளிக் பண்ணா ஒரு dialog box launch ஆகும். so it's called as dialog box launcher. அதை கிளிக் பண்ணாலே ஒரு dialog box ஓப்பன் ஆகும், dialog box launch ஆகும். that's why it's called as dialog box launcher. மற்ற ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க, கட்டு, காப்பி, பேஸ்ட், போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், ஆல் தி அதர் பட்டன்ஸ் அவைலபிள் ஹியர். மற்றதெல்லாம் இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு we call this as commands. ஆமா சார், எல்லா சாஃப்ட்வேர், எல்லாம் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஆக்சஸ், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கணும், இதான் கான்செப்ட். மேபி இதை தவிர எக்ஸ்ட்ராவாக இருக்குமே தவிர இதான். ஏன்னா நீங்கள் எக்ஸலுக்கு சாரி பவர் பாயிண்ட் போனால் ஸ்லைட்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஷீட்ஸ். இதுக்கப்புறம் வர்றதுலாம் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலையும் காமன். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஷார்ட் ரிவ்யூ. ஆன் த டாப் வி ஹேவ் த ஃபைல் நேம் அண்ட் சாஃப்ட்வேர் நேம் விச் வி கால் இட் அஸ் சூப்பர் டைட்டில் பார். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த டைட்டில் பார் ஒரு 3-4 பட்டன் இருக்கு. அதுக்கு பேர் குவாட் இஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். சூப்பர். அந்த ஓவரால் ஏரியா, மொத்த ஏரியாவையும் கீழே இருக்கு, குவாட்டு கீழே மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் வி கால்ட் அஸ் ரிப்பன்ஸ். எக்ஸலண்ட். இந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்கும் ஃபைல், ஆஃபீஸ் பட்டன், ஹோம், இன்சர்ட் அண்ட் பேஜ் லேஅவுட் ஆர் ஆல் டேப். ஸ்பெஷலாக ஒரு டேப் ஒன்று அப்பியர் ஆகும் whenever you insert some new things. contextual tab. சூப்பர். அதுக்கப்புறம் கிளிப்போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட்ஸ் ஆர் ஆல் குரூப்ஸ். இந்த கார்னரில் போனீங்கன்னா டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ். இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை மட்டும் நான் பார்த்துருவோமா? இங்கே போய் கிளிக் பண்ணி பாருங்க, ஒரு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். இட் வில் ஓப்பன் ஹியர் டயலாக் பாக்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். ஓகே, and today and tomorrow we are going to make a dashboards or reports. அப்போ sometimes this ribbon may disturb my report. Can I hide this ribbon? இப்போ இந்த ரிப்பனை ஹைடு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 மெத்தட் நம்பர் 1, யூசிங் த மவுஸ். இந்த ஹோம் இன்சர்ட் இருக்கு பாருங்க, இதில் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு டபுள் கிளிக் அடிங்களேன். ஜஸ்ட் டு மேக் a double click on it, your ribbon will get hidden. அப்போ உங்கள் டேபிள் கொஞ்சம் பெருசாகும், நம்ம பெரிய டேட்டா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். You have space to view your table. Double click. Same double click for unhiding the ribbon. இது மவுஸ்ல. Can I use a keyboard for it? Yes. Control F1. Some laptops Control F1 may not work straight away. Control function F1 press பண்ண வேண்டியதா. Hide or unhide ribbons. Some laptops. I think உங்களுக்கு எல்லாம் 90% control function F1 தான் ஒர்க் ஆகும், most of the laptops. ஏன்னா இப்போ F1க்கு 2 கீயை கொடுத்துட்றாங்க. முன்னாடிலாம் F1 அது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ F1னா சவுண்ட் வைக்கிறதுக்கு, வால்யூம் வைக்கிறதுக்கு, பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க இப்போலாம். அதனால 2 கீஸ் வந்ததுனால நீங்கள் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 தான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ
control F1 for hiding, same control F1 for unhiding. But I want to see the entire screen. எனக்கு வந்து even control F1 press பண்ணினா இந்த home insert கூட வேண்டாம். I want to see the entire screen. We have one more shortcut key. Control Shift F1. Control Shift F1. Function F1. Right? So let me do that. Control Shift F1. Tab தான், tab ribbon எல்லாமே ஹைட் ஆயிடும். Tab ribbons everything will get hidden. Hide all. This is for hiding all. Except the rows and columns and formula bar. Even the formula bar கூட நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா நாளைக்கு பார்ப்போம் அதை. இப்போதைக்கு we require the formula bar. I'm not hiding it. So Control Shift F1. Unhiding it. இப்போ நான் பெரிய ரிப்போர்ட் காமிக்க போறேன், டேஷ்போர்டு ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஒரு 10 சார்ட் இருக்கு, 10 சார்ட் பார்க்க முடியல, அப்போ காமிக்கலாம். I'm not going to use the ribbon now. I am going to just present my data. இப்போ பவர் பாயிண்ட்ல எதுக்கு F5 போடுறோம்? ஸ்லைட் ஷோ ரன் பண்ணுவீங்க. ஸ்லைட் ரெடி பண்ற வரைக்கும் நம்ம பவர் பாயிண்ட்டுக்கு அந்த ரிப்பன்லாம் தேவைப்படும். ஸ்லைட் ஷோ ரன் பண்ணும்போது நம்ம ஃபுல் ஸ்கிரீன் தான் வரணும். அதே கான்செப்ட் தான். ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது we may require it, but when I am presenting in a meeting like this, அப்போ I want to see only the report. I have some space also. இப்போ பாருங்க, இது ஒரு ஸ்பேஸ் ஆகுப்போய் இதில் என்னால் இன்னொரு 2 சார்ட்டை கிரியேட் பண்ண முடியும். நாளைக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. விசிபிலிட்டி கொஞ்சம் பெருசாக பண்ணுறது, ஒரே ஷீட்டில் ஒரு 10 சார்ட்டை காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் ஒன் இஸ் அ நேம் பாக்ஸ். இதுக்கு பேர் நேம் பாக்ஸ். கர்சரை வச்சாலே உங்களுக்கு காமிக்கும். இதுக்கு பேர் ஃபார்முலா பார். எனிவே we are not going to write any formulas and functions today, but இந்த ஃபார்முலா பார் பண்ணணும்னா பண்ணலாம். பட் as I told, we are not going to use the formula bar today and tomorrow. இந்த ஃபார்முலா பாரே நம்ம டச் பண்ணவே போறதில்லை. பட் ஸ்டில் இஃப் யூ ஹவ் ரிட்டன் அ ஃபார்முலா, வெரி பிக் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, பெரிய ஃபார்முலானா யூ கேன் இன்க்ரீஸ் தட் ஃபார்முலா பார் ஹைட். Control Shift U. Control Shift U is the shortcut key for increasing or decreasing the formula bar. Increase or decrease the formula bar height. இல்லைனா மவுஸை யூஸ் பண்ணி இங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆரோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணாலும் ஃபார்முலா போட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். Control Shift U. Of course, I believe everyone are aware of this. ABCD are all என்னது ABCD? Columns. 1, 2, 3 are all rows. ஏன்னா ஸ்டில் அது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு, எது ரோஸ் எது காலம்ஸ், இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால தட்ஸ் வை ஐ எம் வெரிஃபையிங் இட். ஐ திங்க் வீடு கட்டும் போது பில்டிங் அ ஹவுஸ் வில் ரைஸ் அ பில்லர் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பில்லர் எழுப்பாங்க, அது பேர் என்ன தெரியுமா? காலம். அதை ஞாபகம் வச்சுட்டாலே நீங்க சொல்லிடலாம் ஏபிசிடின்றது காலம். தேட்டருக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும், நீங்களாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது ரோ வைஸ் தான். ஸோ 1, 2, 3 are all row wise. Where the rows and columns are meeting, we call it as cell. Any idea how many rows and how many columns are available in one Excel sheet? ஒரு எக்ஸல் ஷீட்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? 10 lakhs. சார் 10 lakhs? 15 lakhs. Okay. ரோஸா 16,000 தான் இருக்கா ரோஸ்? This is rose. 1, 2, 3 is rose. 10 lakhs. 15 lakh rows. எத்தனை காலம்ஸ்? 10 lakh 48,576 rows. XFD 16,384 காலம்ஸ். அதுக்கான லாஜிக் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். பட் அது எப்படி செக் பண்ணலாம்? நீங்க போய் கீழே போயோ ரைட்ல போயோ லெஃப்ட்ல போயோ இல்லை கூகுள்ல யூடியூப்ல போய் தேடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இங்க டாப் மோஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல நேம் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த நேம் பாக்ஸ் விட்ட கொஞ்சம் பெருசாகிங்க. ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் பிட் ஸ்மாலர். லெட் அஸ் கோ டு த டாட் லைன்ஸ் ஹியர். இங்க டாட் லைன் இருக்கு இல்லையா, அதுல போய் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு அப்ராக்சிமேட்லி மேனுவலி இன்க்ரீஸ் த விட்த் ஆஃப் த நேம் பாக்ஸ். பிட்வீன் A and 1, இந்த ஏக்கும் 1க்கு நடுவில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு.
Could you tell me what is the purpose and what is the usage of this triangle? இந்த triangle என்ன யூஸ் என்ன பர்பஸ் சொல்ல முடியுமா? செலக்ட் ஆல். நீங்க என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணி கர்சர் மவுஸ்ல இருந்து கை எடுக்க கூடாது. கிளிக் இட் அண்ட் ஹோல்ட் இட். தட்ஸ் ஆல். மேல காமிக்குது பாருங்க எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ். ஸோ 10,48,000 கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணணும் சார், கை எடுக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ரிமூவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மவுஸ். கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க. 10,48,576 R stands for rows, 16,384 C stands for columns. But you can ask me why? எத்தனைன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஏன்? What is the reason behind it? Why can't they round it off 10 lakhs? அது என்ன ஸ்பெசிஃபிக்கா 10,48,576? அது என்ன ஸ்பெசிஃபிக்கா 16,384? What is the reason behind it? I think you know it. Computer doesn't understand our language. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்று 0, இன்னொன்று 1. இதுக்கு பேர் என்னது? பைனரி லாங்குவேஜ். வெரி குட். இது பேர் பைனரின்னு சொல்லுவோம். எவ்ரிதிங் இன் கம்ப்யூட்டர்ஸ் இஸ் மெஷர்ட் இன் அ பைனரி ஃபார்மேட். எல்லாமே பைனரி. ஒரு பென்ட்ரைவ் வாங்கலாம், அதுவும் பைனரி தான். 2 to the power, 2 to the power of 1, 2, 2 to the power of 2, 2 into 2, 4, 2 to the power of 3, 2 into 2 into 2, 8. நீங்கள் பென்ட்ரைவ், ஹெச்டி, ஹார்ட் டிஸ்க்கு எது வேணாலும் அப்படி தான் கிடைக்கும். கரெக்டாக 2 GB, 4 GB, அப்புறம் 8, 16, 32, 64, 126, 256 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இது. இந்த சேஞ்ச் எப்போ நடந்ததுன்னா ஃப்ரம் 2007 ஆஃப் எக்ஸல். 2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 14th வெர்ஷன். அதனால நாம என்ன பண்ண போறோம், ஈக்குவல் டு 2. 2ன்றது பைனரி, டு தி பவர். நீங்க சொல்லுங்க, டு தி பவர்ன்றது எங்க யூஸ் பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் எல்லாரும் தெரியும், அந்த இன்டூ மார்க் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அந்த டு தி பவர்ன்றது எங்க இருக்கு நம்ம கீபோர்ட்ல? 6க்கு மேல. வெரி குட் சார், சூப்பர். 6க்கு மேல இருக்கு பாருங்க, 2 to the power. இப்படிதான் யூஸ் பண்ணுவோம், 2 to the power of 14. ஏன் 14? ஏன்னா 14th வெர்ஷன். 14 என்டர் அடிச்சு பாருங்க, 16,384. So that much of columns are available. இதுதான் அதுக்கான ரீசன். Why we have 16,384 columns. அதே மாதிரி இது மைக்ரோசாஃப்டோட 20வது ரிலீஸ், 20th release of the Microsoft. So equal to 2 to the power of 20. 10,48,576. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்கு. ஸ்டார்டிங் 256 ஸ்டார்டிங் பண்ணலாம், அப்படி ஸ்டார்டிங் லெவல் 256 ஸ்டார்டிங் லெவல் பண்ணலாம், 64 லெவல்ஸ் ஆஃப் சப் டோட்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே அந்த 2 to the பவர் வச்சு தான் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி திங் த ரோஸ் காலம்ஸ். நீங்கள் கேட்கலாம் 2007 வந்து 16,000, 2000 இதில் 10,48,576. இப்போ நம்ம வெர்ஷன்லாம் மாறி லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமே, ஏன்னா அப்கிரேட் ஆச்சான்னு கேட்டால் நோ. until from 2007 still now அதே ரோஸ் அதே காலம்ஸ் தான். ஏன்னா 2010ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் பவர் பிவட்ஸ் அண்ட் பவர் queries. மைக்ரோசாஃப்டோடைய கான்செப்ட் என்னன்னா, டோன்ட் லோடு த டேட்டா இன் எக்ஸல். எக்ஸல்ல டேட்டா லோடு பண்ணாதீங்க, ஹாவ் த டேட்டா இன் பவர் query. அவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரிஜினல் டேட்டாவோ தனியாக வச்சுக்கணும், யாரும் ஒரிஜினல் டேட்டாவோ டேம்பர் பண்ணக்கூடாது. They should see only the data. The data should be somewhere else. They should see only the reports. Reports, charts மட்டும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், மற்றதெல்லாம் it will be somewhere else area here. எக்ஸலில் நம்ம அதுதான் இன்றைக்கோ நாளைக்கோ பண்ண போகிறோம். டேட்டாவே எக்ஸலில் வச்சுக்க போகிறல, ரிப்போர்ட்டு சார்ட் மட்டும் தான் எக்ஸலில் வச்சுக்க போகிறோம். ஸோ டோன்ட் ஹோல்டு த டேட்டா இன் எக்ஸல். எக்ஸல் இஸ் நாட் அ டேட்டா பேஸ். எக்ஸல் டேட்டா பேஸ் கிடையாது. எக்ஸல் இஸ் அனலைசிங் ஆர் ரிப்போர்ட்டிங் டூல் தான். அதுக்கு மட்டும் எக்ஸலை யூஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் வை தே டிடன்ட் இன்க்ரீஸ் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். Right? This is the logic behind why we have 16,384 columns, 10,48,576 rows. Excel தான் இருக்கும், தெரியாது பார்க்கலாம். We cannot see that. We can see that. பேக்ரவுண்டில் இருக்கும். ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் சார்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் எக்ஸலில் பார்த்துக்கலாம். இந்த காலம்ஸ்லாம் அப்படியே லிட்ரலி we can see that. அதான் எக்ஸலோடைய பேக்கில் இருக்கும், பேக் எண்டில் இருக்கும். இப்போ எல்லா சாஃப்ட்வேர் அப்படி தானே சார். எஸ்ஏபி இஆர்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, ஆனால் டேட்டா வில் பி ஸ்டோர்டு சம்வேர் எல்ஸ். இந்த மாதிரி நம்ம எக்ஸலுக்குள்ளேயே வேறு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நாளைக்கு we are going to see. Right. Before that, I forgot to get it from your side. Version of Excel. I think எல்லாருமே 365 தான் யூஸ் பண்ணுறீங்க. I know that.
அதுலேயும் 365 there are some subversion. அது தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா some features may be different between some versions. அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க எவ்ரி ஒன். ஸோ go to the file here. இந்த ஃபைலில் போயிடுங்க. ஃபைலில் go to that file. அந்த ஃபைலில் போனீங்கன்னா கீழே இருக்கு பாருங்களேன், லாஸ்ட்டில் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், லாஸ்ட் பட் ஒன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு see the account, உங்களால் அக்கௌண்ட் பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம், மோர்னு ஒரு பட்டன் இருக்குன்னு அர்த்தம். கிளிக் ஆன் தட் மோர். அந்த மோரை கிளிக் பண்ணிங்கன்னா நவ் யூ வில் கெட் தட் அக்கௌண்ட். இப்போ வந்து பாருங்க அக்கௌண்ட்னு ஒன்று வருது பாருங்க, அக்கௌண்ட். ஸோ எய்தர் கோ டு ஃபைல், கிளிக் ஆன் அக்கௌண்ட் ஸ்ட்ரெயிட் அவே, மோர் பட்டன் போயிட்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க, அக்கௌண்ட். எஸ், யூ கேன் சி தெர் இஸ் அ வெர்ஷன் இஸ் மைக்ரோசாஃப்ட் 365, பட் வாட் இஸ் திஸ் வெர்ஷன்? இந்த வெர்ஷன் தான் நீங்கள் சொல்லணும். 10 எல்லாருக்குமே இதுதானா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் கம்மியா அதிகமா? எல்லாருக்குமே 10 தான். ஓகே, ஸோ அது ஓகே, அதெல்லாம் கார்பரேட்டில் வெர்ஷன்ஸ். எனக்கு வந்து அப்படி இருக்காது, எனக்கு 365 மட்டும். யூ ஹாவ் த கார்பரேட் வெர்ஷன்ஸ், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். வி ஹாவ் டு நோ திஸ் பார்ட். 2510 12 12 இஸ் த லேட்டஸ்ட் ஒன். 12 இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ எல்லாருக்கும் 10 இருக்கு. இஸ் கோபைலட் அவைலபிள் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கா கோபைலட்? கோபைலட்டுக்கு ஒரு கிரெடிட்ஸ் இருக்கு இல்லையா, எவ்ரி, அதில் என்ன ஐடியா இருக்கா எவ்வளோ கிரெடிட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு? இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சாட் ஜிபிடி அதை யூஸ் பண்ணால் ஒரு லிமிட் தாண்டி போனீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. யூ ஹேவ் டு பை ஃபார் த வெர்ஷன் ஆர் யூஸ் இட் ஃபார் 1 day 2 day லேட்டர் பண்ணணும் அப்படின்னு சாட் ஜிபிடிக்கு வரும். அதே மாதிரி கோபைலட்டுக்கும் தெர் ஆர் சம் கிரெடிட் லிமிட்ஸ். மந்த்லி இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம், இத்தனை தடவை தான் நீங்கள் அந்த கோபைலட்டை யூஸ் பண்ண முடியும், ஒரு கிரெடிட் லிமிட் இருக்கு. இப்போ மேபி நான் அப்புறமா சொல்கிறேன் எப்படி கிரெடிட் லிமிட்டை செக் பண்ணலாங்க. ஓகே, ஸோ யூஸ் கோபைலட் ஆல்சோ பார்க்கலாம், ஒரு 2-3 கோபைலட் டிப்ஸும் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ வெர்ஷன் செக் பண்ணியாச்சு. நவ் வி ஹவ் செக்ட் ஹவு மெனி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் பர் மை ஸ்க்ரீன். ஏன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் A1ல ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் ஆகுது, A27லயோ 28லயோ ஃபர்ஸ்ட் ரோ முடியுது. அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்களேன், மை ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்டிங் அட் A1 எண்டிங் அட் A28, and right side first page is starting at A1 and ending at O here. So இங்கே தான் first page end ஆகுது. So I want to go to the next page downwards. I want to go to the next page right side. எனக்கு downwardsல அடுத்த பேஜுக்கு போகணும், ரைட் சைடில் அடுத்த பேஜுக்கு போகணும். That's very simple. இப்போ நீங்கள் downwards next page போனோம்னா very simple. You can use the shortcut key called as page down. சில லேப்டாப்ஸில் function page down. Right? Which will go to the next page downwards. அடுத்த பேஜ் கீழே டவுன்வர்ட்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு you can use this or page up. பேஜ் அப் எதுக்கு? ப்ரீவியஸ் பேஜுக்கு மூவ் பண்ணுறது. ஃபங்க்ஷன் பேஜ் அப் which will go to the previous page. Correct? இது மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு ஓகே. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் மாதிரி. I will try this. Page down, next page, next page, next page, next page. Page up, previous page, previous page, previous page. டிங்குன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னா we are in the very first page. இதுக்கு மேலே நம்ம மேலே போக முடியாது பாருங்க. If you cannot go further upwards. இது top bottom. Suppose I want to go to the left and right hand side of my page. Left and right side. Then we can use another shortcut key. Alt page down. Alt கீயை press பண்ணிட்டே page down press பண்ணுங்க. Some laptops you have to press the Alt function page down. Alt function page down, which will go to the next page on the right side. Right side la next page. Alt page up. Alt function page up, which will go to the previous page on the left hand side. Correct? Alt. Normal page up, page down பிரச்சனை மேலே கீழே மூவ் ஆகும். Alt page up, page down, left to right. ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி. Alt page down, next page on the right side, next page on the right side. Suppose உங்களுக்கு ஒரு 10,000 columns இருக்குன்னா ஒன்று மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக you can use it little bit faster. Alt page up and Alt page down. Right. And this area where we can see there are some arrow mark available below the sheets. The sheet க்கு பக்கத்துல ஏதோ arrow mark area, sorry.
There is an arrow mark area available here in the area. This area we call this as sheet tab. இதுக்கு பேரு தான் நாம sheet tab னு சொல்லுவோம். Tell me how can I move to the one sheet to another sheet? இப்ப sheet number 1 ல இருக்கேன், sheet number 2 போனா, sheet number 3 போனா without using mouse என்ன பண்ணலாம்? Control page down. Very good. Control page down will go to the சில லேப்டாப்ஸ்ல control function page down. Control function page down will go to the next sheet. ஷீட்டுக்கே மூவ் ஆயிடும். அதே மாதிரி control page up will go to the previous sheet. Control page up will go to the previous sheet. Yeah, type பண்றேன், but I don't know whether it's visible. Let's see. Control page up. But how can I navigate between the multiple sheets? எனக்கு இப்போ 20-30 ஷீட், இங்க ஒரு 4 ஷீட் தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. Suppose if you have a very big multiple sheets, or lakhs and lakhs of, hundreds of sheets are there. எனக்கு ஒரு ஷீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து 100th ஷீட்ல ஜம்ப் பண்ணணும், 100 ஷீட்ல இருந்து 200 ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா 3 மெத்தட் இருக்கு. ஆக்சுவலா 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்ப பாத்துருவோம். another 2 method will see it in another few minutes. First method is இந்த sheet tabல போயிட்டு just to make a right click, இல்ல ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். it will show you all the list of sheets available. உங்ககிட்ட என்னென்ன ஷீட் இருக்கோ அது லிஸ்ட் ஃபுல்லா இங்க வரும். சப்போஸ் 50 ஷீட் இருக்குன்னா 50 ஷீட்டோட லிஸ்ட், 200 sheets இருக்குன்னா 200 sheetsோட லிஸ்ட் வரும். அதை செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்க. சப்போஸ் here I have only 4 sheets, I want to go to the 4th sheet, select the 4th sheet and say okay, it automatically goes to the sheet number 4. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்ப்போம். Could you tell me how can I insert a fresh new sheet? ஒரு புது ஷீட் எப்போ இன்சர்ட் பண்ணலாம்? புது ஷீட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? How can I insert a fresh new sheet? Any idea? இதுதான், இது பிளஸ் பட்டன். வெரி குட். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டுக்கு போகலாம். ஆர் நீங்க சொன்ன மாதிரி பிளஸ் சிம்பிள் பண்ணலாம், ஆர் ஷிஃப்ட் F11. இதுதான் ஷார்ட்கட் கீ ஃபார் இன்சர்ட்டிங் எ நியூ ஷீட். ஷிஃப்ட் F11, ஃபங்க்ஷன் F11. சில லேப்டாப்ஸ்ல ஃபங்க்ஷன் F11 பிரஸ் பண்ண வேண்டியது. ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. அன்லிமிட்டெட், பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் 256. மை ரெக்கமெண்டேஷன் நோ ஷார்ட்கட் கீ. அப்படியே ஷார்ட்கட் கீ இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா the challenge is unknowingly if you delete a sheet you cannot recover it back. ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணீங்கன்னா அன்டூ பண்ணலாம். ஒரு ஃபைலை டெலிட் பண்ணா ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஷீட்டை டெலிட் பண்ணீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்டூ பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெக்கவர் பண்ணலாம். கஷ்டப்பட்டு ரெக்கவர் பண்ணலாம். சொல்கிறேன் எப்படி ரெக்கவர் பண்ணலாம். இந்த 5-10 minutes. I will share you, sir. இது Zoom it. இது மைக்ரோசாஃப்டோட ஒரு அப்ளிகேஷன் தான் சார். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த Zoom itனு ஒரு அப்ளிகேஷன் சார். இப்போ பாருங்க, இட்ஸ் ஃப்ரம் learn.microsoft.com. இந்த சாஃப்ட்வேர் மூலமா Zoom it. இது ஒரு சின்ன அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் கூட டவுன்லோட் பண்ணி நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே ஓப்பன் ஆயிடும். அதுலயே இந்த டிப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எப்படி டைப் பண்றேன், Control 2 போட்டா டைப் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. Control 2 போட்டா பாருங்க டைப்பிங் டூல் வந்துச்சு. W பிரஸ் பண்ணா ஒயிட் போர்டு, K பிரஸ் பண்ணா பிளாக் போர்டு, T பிரஸ் பண்ணா டைப் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது பாருங்க W பிரஸ் பண்ணா ஒயிட் போர்டு வந்துச்சு. T டைப் பண்றேன், டைப் பண்றேன். I used more frequently, அதனால எனக்கு ஃபாஸ்டா பண்றேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் பண்ணிடலாம். இதுலயே இருக்கு பாருங்க, how I am drawing that line. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. Hold the control key. கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணா என்ன வரும்னு போட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க. சாரி, கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணா ரெக்டாங்கிள், ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணா ஸ்ட்ரெயிட் லைன், டேபு கீயை பிரஸ் பண்ணா சர்க்கிள், எலிப்ஸ், கண்ட்ரோல் ஷிஃப்டை பிரஸ் பண்ணா ஆரோ மார்க். இதெல்லாம் இங்க இருக்கு. மேபி ஐ ஷேர் த லிங்க் வித் பத்ரி கம்சா. இல்லை நீங்க கூகுளில் போய் தேடிங்கனாலே வந்துடும். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் தட் லிங்க் ஐ வில் ஷேர் இட் வித். சார் டவுன் அது தெரியல சார். ரெக்கார்ட் பண்ற டைம்ல, ட்ரைனிங் பண்ற டைம்ல எப்போனாலும் பண்ணலாம். எப்போ இப்போ நான் மேலே பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணி பண்றேன்.
இப்போ நான் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் காமிக்கிறது சார்? உங்களுக்காக நான் ஓரளவு புரிய வச்சிடறேன் சார். ஒரு தடவை யூரோப்பில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தேன். அவங்களுக்கு இங்கிலீஷும் புரியல, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் புரியல. அவங்க மெனுவே பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சர்ட்னே இல்லை அவங்களுக்கு. மெனு ஹோமுக்கு பதிலாக அவங்களோட லாங்குவேஜில் இருக்குது. நான் ஹோம் இன்சர்ட்னாவது கிளிக் ஆன் ஹோம்னாவது சொல்லலாம், என்னால் அது கூட சொல்ல முடியல. அவங்களுக்கு ஹோம்னே கிடையாது, அங்கே வேற ஒன்று இருக்குது அவங்க லாங்குவேஜில். ஸோ இதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே போங்க, இங்கே கிளிக் பண்ணுங்க, இங்கே கிளிக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதாக போச்சு எனக்கு. ஸோ மேபி ஏன் சொல்ல வரேன்னா, இது கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏதாவது ட்ரா பண்ணுறீங்க, ரைட் பண்ணுறீங்க, எதாவது ஹைலைட் பண்ணுறீங்க, அப்போல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜூம் மீட்னு ஒரு சாஃப்ட்வேர். இல்லை சார், ஸ்டெப்ஸ் ரெக்கார்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ரெக்கார்ட் பண்ணுறது. இது இங்கே நோட் பண்ணுறது, இது மாதிரி மார்க் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது, இது வேற சாஃப்ட்வேர். இப்போ நான் காலில இருந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கலாம் சார், மார்க் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணி இப்படி போயிட்டு அவர் கேட்டாரு, இருக்கா சொல்லுங்க. ஸ்டெப்ஸ் ரெக்கார்டர் இன்பில்ட்டா இருக்கு சார். ஜூம் மீட் டவுன்லோட் பண்ணோம் சார். ஆமா சார். இல்ல அது கொஞ்சம் அது டிரா பண்றது கூட இந்த மாதிரி நீங்க டிரா பண்ண முடியாது. டிரா பண்ணி டைப் பண்ணி இப்போ நீங்க இன்சர்ட்டுக்கு போய் டிரா பண்றதா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் சார். இன்சர்ட்ல போயிட்டு பண்ணலாம் சார், பட் இப்படி போயிட்டு நீங்க இப்படி டிரா பண்ணி வச்சுக்கணும். பட் இதெல்லாம் போயிடும், மறைஞ்சு போயிடும். இப்போ எப்படி டைப் பண்ணீங்க, இது மேல கஷ்டம். இங்க பண்ணுவோம், ஓகே சரி. இங்க எப்படி இப்போ டெஸ்க்டாப்ல வந்துட்டேன், இங்க ஏதாவது டிரா பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? முடியாது. அதுக்கெல்லாம் தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கலாம். இன்பில்ட் பேக்ரவுண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு. விண்டோஸோட எக்ஸல்னு இல்லை, எது வேணாலும். அதான் அந்த லிங்கை தான் நான் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணிக்கலாம். சரி சார். கண்டிப்பா. ஐ நோ தட் இட்ஸ் யூஸ்ஃபுல். யூஸ் பண்ணுங்க சார், தாராளமாக யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் குட் கொஸ்டின் தான், பட் அவுட் ஆஃப் எக்ஸல், பட் தேவைதான் உங்களுக்கு, யூஸ் பண்ணி. எஸ் சார். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பேஜ் அப், பேஜ் டவுன், ஹவு டு நேவிகேட் பிட்வீன் த ஷீட், ஹவு டு இன்சர்ட் அ ஷீட். ஷீட் டெலீட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். அன்நோயிங்லி யூ கேனாட் டெலீட் அ ஷீட். டெலீட் பண்ணா ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஞாபகப்படுத்துங்க. நான் அப்புறம் சொல்றேன் ஹவு டு ரெக்கவர் ஷீட். நான் இப்போ கூட பார்த்துருவோம், டைம் இருக்கா? சரி, ஓகே. மேபி இதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் பாரை பத்தி வேணா பிரேக் அப்புறம் பார்த்துருவோம். இப்போ ஒரு ஷீட்டையோ ஒரு இதுவோ டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இல்லை ஐம் யூசிங் திஸ் ஃபைல் ஃபார் வெரி லாங் டைம். சார் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இப்போ நான் இந்த ஃபைல் ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ இட், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இஃப் யூ ஆர் யூசிங் ஆர் நாட், நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, எவ்ரி 10 minutes யுவர் ஃபைல் வில் கெட் சேவ்டு. கரெக்டா? 10 நிமிஷம் ஒண்ணுமே பண்ணலாம் சேவ் ஆகும். நீங்க சும்மா ஓப்பன் பண்ணிட்டே வச்சீங்கன்னா ஒன்றும் சேவ் ஆகும். ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா எவ்ரி 10 minutes யுவர் ஃபைல் வில் கெட் சேவ். எப்படி பார்க்கலாம்? இந்த ஃபைலுக்கு போங்களேன். ஃபைலுக்கு போயிட்டா ஃபைல், அதில் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல கோ டு தி ஆப்ஷன்ஸ். அண்டர் ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் பாருங்க, சேவ். இந்த சேவை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் சி சேவ் ஆட்டோ ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவ்ரி 10 minutes. ஒவ்வொரு 10 minutesம் உங்கள் ஃபைல் வில் கெட் சேவ்டு ஆட்டோமேட்டிக்லி. ஈவன் இஃப் யூ ஆர் ஃபர்கெட்டிங், இஃப் யூ ஆர் நாட் சேவிங் ஆல்சோ. நீங்களே சேவ் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒர்க் சும்மா வச்சுட்டு இருந்தால் சேவ்லாம் ஆகும். ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா சேவ் ஆகும். ஸோ எவ்ரி அதனால தான் நான் இப்போ சொல்லணும்னு சொன்னேன். பட் ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எந்த ஆக்டிவிட்டியும் நான் பெருசாக பண்ணலை இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் கெட் சேவ்ட் ஆர் நாட். மேபி பார்த்துட்டோம்னா ஈவினிங்காக ஒரு தடவை ரெக்கவர் பண்ணி பார்த்தலாம். ஸோ 10 minutes கெட் சேவ்ட். வேணா இந்த டியூரேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். யூ கேன் மேக் இட் அஸ் 20 minutes. இல்லை 10 minutesலாம் எனக்கு வேலை இருக்காது, நான் 1 hour ஒன்ஸ் தான் ஏதோ பெரிய வேலை பண்ணால் 1 hour மாற்றிக்கிங்க. 1 minuteலாம் மாற்றாதீங்க. வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது, சேவ் மட்டும் தான் ஆகும். அது பாட்டு சேவ் ஆகிட்டே இருக்கு, நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் ஒரு 5 minutes 10 minutes கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆட்டோ ரெக்கவரி ஃபைல் லொகேஷன். இது எங்கே சேவ் ஆகும்னு கேட்குன்னா இந்த இடத்துல தான் போய் சேவ் ஆகும். இது வேரி ஆகும். உங்கள் சிஸ்டமில் என் பேர் போட்டு வந்திருக்கு, உங்கள் சிஸ்டமில் உங்கள் பேர் உங்கள் டெஸ்க்டாப் போட்டு வரலாம். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த சி டிரைவ், யூசர் நேமு, ஆப் டேட்டா, ரோமிங், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இதை காப்பி பண்ணிங்க. Ctrl+C, செலக்ட் இட் அண்ட் காப்பி தட். அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துங்க. Ctrl+C போட்டு காப்பி பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணாலும் ஓகே. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு க்ளோஸ், கேன்சல் திஸ்.
மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய எக்ஸ்ப்ளோரருக்கு வந்துடுங்க. விண்டோஸை நம்ம ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வாங்க. இல்லை அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு. விண்டோஸ் இ, இந்த விண்டோஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி இ, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், விண்டோஸ் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸோட எக்ஸ்ப்ளோரர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர், உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரர் எதுக்குன்னு தெரியும், ஃபைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பார்க்கறதுக்காக விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். இதில் இங்கே அட்ரஸ் பார் இருக்கு பாருங்க, மேலே மேலே அட்ரஸ் பார் இருக்கு இல்லையா, மேலே அந்த அட்ரஸ் பார், திஸ் ஏரியா வேர் வி ஹேவ் திஸ் அட்ரஸ் பார். இந்த அட்ரஸ் பாரில் அந்த லொக்கேஷன், இப்போ நம்ம காப்பி பண்ண லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் வி, என்டர். ஸோ நம்ம பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தான் சேவ் ஆகிட்டு வரும். வாட் எவர் த ஃபைல்ஸ் விச் வி ஆர் யூசிங். ஸோ இப்போ பாருங்க, இந்த எக்ஸசைஸ்ன்ற ஃபைல்ஸை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது சேவ் ஆகிட்டு இருக்கு. 859க்கு ஒரு தடவை சேவ் ஆகிருக்கு. இப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா we'll have the save version, என்னென்ன டைமில் என்னென்ன சேவ் ஆகிருக்கு. 828க்கு ஒரு தடவை சேவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சேவ் ஆகி, ஏன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் நான் பண்ணலை. ஸோ அந்த டைம் படி வந்துட்டே இருக்கு. சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷனாவது மினிமம் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஈவினிங் பண்ணிட்டீங்க, எனக்கு மத்தியானம் பண்ண வருஷன் வரைக்கும் வேணும், இப்போ பண்ணதெல்லாம் வேண்டாம். சார் சொன்ன மாதிரி அன்நோயிங்லி ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணிட்டீங்க. டெலிட் பண்ணுறது முன்னாடி ஒரு 12 o'clock தான் எனக்கு அந்த டெலிட்டட் ஷீட் இருக்குது, அதை ரெக்கவர் பண்ணோம்னா இங்கே போய் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ண முடியும். அதனால தான் டெலிட்டுக்கு ஷார்ட்கட் கீ அவங்க கொடுக்கல. இது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான் இல்லையா. சம்டைம்ஸ் நீங்கள் ஷட் டவுனே பண்ணிட்டீங்க, நீங்கள் சிஸ்டம்லாம் பண்ண முடியாது. அப்போ பி கேர்ஃபுல் ஆன் டெலிட்டிங் ஷீட். ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணுறது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் யூ கேனாட் ரெக்கவர் இட். உங்களுக்கு அதுவே கொடுக்கும் பாருங்க, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி when you go for delete, இப்போ ஒரு ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி நான் டெலிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன். இட் இஸ் கிவிங் அ வார்னிங் மெசேஜ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வில் பர்மனன்ட்லி டெலிட் த ஷீட். அதான் பிரச்சனையே, பர்மனன்ட்லி டெலிட் த ஷீட். கண்ட்ரோல் இசட் அண்டூலாம் இங்கே வேலைக்கு ஆகாது, ப்ராப்ளம். அதனால தான் ஷார்ட்கட் கீ கிடையாது. கேன்சல் இட். ஓகே. ஸோ இன்னொரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னேன் ஷீட்டை நேவிகேட், இந்த ஸ்டேட்டஸ் பாரை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு தென், ஏன்னா அதெல்லாம் தேவைப்படுது. நம்ம தேவைப்பட்டதான் இந்த கிளீனிங் அப்பு, டேட்டாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எனி எஸ் சார், ஃபைல் ஓப்பனில் இருக்கும். எது சார், இது வேறு சார். இது ஆட்டோ சேவ்ன்றது ஒன் டிரைவ்ல சேவ் ஆகுது சார், அது சேவிங். இது ரெக்கவரிக்கு. இப்போ நீங்கள் தான் சொல்லிட்டு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டோம், அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது நீங்கள். இது வந்து ஏற்கனவே இந்த ஃபைல் தான் சேவ் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு மேலே மேலே போய் உட்காரும், ரெக்கவர் பண்ண முடியாது இல்லையா. 1 o'clock பண்ணு, இப்போ நேற்று இப்போ காலையில் 8 மணிக்கு பண்ணது எனக்கு இப்போ வேணும், தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம்னா அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்கு அங்கே போய் எடுக்கலாம். இது ஃபைல் சேவ் ஆகும். இது ஃபைல் எல்லாம் அந்த டிரைவில் மல்டிபிள் ஃபோல்டராக ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ண பாருங்க. இப்போ என்னோட இந்த ஃபைலோட பேர் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் அது ஓப்பன் ஆகிடும். வேறு பிவட்னு ஒன்று, சாரி பிவட் இதான் இன்னைக்கு, சாரி இது நேற்று பண்ணது. பிவட்ன்ற ஃபைல் இங்கே தான் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபோல்டர் நேம் போட்டு அங்கே ஓப்பன் ஆகிடும் பாருங்க, வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபைலோடைய நேம்லேயே ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் நீங்கள் அந்த வெர்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பண்ண வெர்ஷன்ஸ்லாம் இங்கே வந்துருக்கும். சாரி இதான் நம்ம பண்ண ஃபைல், நான் தப்பான ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ 1041 ஒன்று பண்ணியிருக்கோம், 1055 ஒரு ரெக்கவரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒன்றும் நான் சொன்ன மாதிரி எதுவும் நம்ம ஒரு பெரிய சேஞ்செலாம் எதுவும் பண்ணலை, அதனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் எந்த சேஞ்ச் வரைக்கும் ஓப்பன் பண்ணணுன்றதை பார்த்துக்கலாம். கேட்டா நீக்குள்ளதான் 1 day தான் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா போய்டும் சார். அது பார்த்தா பட்டன் ரெக்கவரி வச்சுட்டே இருந்து வச்சுக்கோ, ஃபைல் சைஸே பத்தாது, அப்புறம் ஃபோல்டர் பட்டன் எகிரிட்டோம். 1 day ரெக்கவரி. நீ காலையிலேருந்து ஷட் டவுன் பண்ணுறேன், 1 day கூட ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் ரெக்கவரி. இன்றைக்கே மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம். ஹைபர்னேட் பண்ணா இருக்கும், ஸ்டாண்ட் பை போட்டிங்கன்னா இருக்கும், ஷட் டவுன் பண்ணிங்கன்னா போய்டும். எதுவும் பெருசாக சேஞ்ச் எதுவும் பண்ணலையே சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் எதனா ஒர்க் பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன், ஏதோ சம் டைப் பண்ணி டெலிட் பண்ண, அதனால எனக்கு வருது. ஒரு மதியானத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஒரு 2-3 பிவட்டை கிரியேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு ஒரு மதியானமும் ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதனால அது அப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன். அது ஷீட் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு கேட்டதுனால அந்த டாபிக் வந்தாச்சு. பார்த்துருவோம், ஒன்றா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். பிரேக் போய்ட்டு வந்துடலாமா? So we have not completed the introduction. We'll restart the introduction after the break. I am just pausing the video recording. I am not stopping it. Just to remind me, we have to start
ஆக்சுவலாக நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன். கடைசியாக பார்த்தது ஷீட்ஸ், ஹவு டு இன்சர்ட் அ ஷீட், ஹவு டு நேவிகேட் பிட்வீன் மல்டிபிள் ஷீட்ஸ். நவ் ஆன் த பாட்டம், இந்த ஷீட்டுக்கு கீழே யூ கேன் சி திஸ் ஏரியா, ரெடின்னு போட்டு ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா? யூ கேன் சி திஸ் ஏரியா கால்ட் அஸ் ரெடி. திஸ் ஏரியா வி கால் திஸ் ஆஸ் ஸ்டேட்டஸ் பார். இதுக்கு பேர் தான் நாம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். ஓகே, in status bar there are some new features available. Sorry, spelling mistake. Status bar. Okay, there are some new features available in this status bar. Actually, the Excel, PowerPoint, Word PowerPoint, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I don't know whether you have noticed it. When you open a Microsoft Excel or Microsoft Word or PowerPoint, you would have noted on bottom of the slides, the slide oda bottomல பார்த்தீங்கன்னா, on the slide bottom you can see on the left hand side it will show you how many slides are there and we are in which slide. Correct? இங்க பாருங்க left hand side cornerல 1 of 1. That means we have one slide, we are in the first slide. Suppose I am inserting some 3 or 4 slides. You can see it showing a message 4 of 4. 4 slides இருக்கு, we are in the 4th slide. அதே மாதிரி தான் when I click here, second slide, I have 4 slides, we are in the second slide. This option now available in this Excel also. இந்த option Excel ல இருக்கு. So go to the status bar here. The status bar ku poirunga and make a right click on the status bar. Just to make a right click, a menu is appearing here. Or menu appear avudhu parunga. And the menu la from the top, 4th one, மேல இருந்து 4வது option, sheet number. அத ஒரு tick அடிங்க. Just to make a tick on that sheet number. So it's by default unchecked. You have to check that. So right click பண்ணுங்க, அந்த sheet number la போயிட்டு just check that sheet number. நீங்க tick பண்ணிட்டு now press escape to come out of this. On the bottom status bar you can see it shows the message here 1 of 4. So totally we have 4 sheets. We are in the sheet number 1. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. How to multiple sheets எப்படி ஜம்ப் பண்றோம், ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம் இல்லையா? இன்னொரு மெத்தட் பாருங்க, இங்க sheet 1 of 4 இருக்கு இல்லையா? Just go to that sheet number 1 of 4 and make a click on it. Just ஒரு click அடிங்க. On the right hand side, navigation is opening here. Right side la parunga, navigation, என்னென்ன ஷீட்டுக்குள்ள என்னென்ன டேபிள். So you will have multiple tables, multiple files, multiple charts இருந்தா கூட it will show everything here. இங்க எல்லாமே வரும். You can see here sheet number 2, sheet number 3. Suppose I will go to sheet number 3. Sheet number 3 la it shows there is a table available in the sheet number 3. A10 to 7150. இந்த டேபிளை செலக்ட் பண்ணணுமா? Yes. So just to click it, the table will get selected also. On the table you select கூட பண்ணிக்கலாம். So this navigation will be useful for navigating between multiple sheets. அது நிறைய sheets இருக்கு, எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷீட்டுக்கு போனோம். இங்க என்ன பண்ணலாம், நீங்க ரைட் கிளிக் பண்ணா ஷீட்டை பார்த்து செலக்ட் பண்ணலாம். பட் ஐ கேன் கோ டு தட் ஷீட் பை நேமிங் தட் ஷீட் ஆல்சோ. இப்போ எனக்கு ஒரு ஷீட், ஒரு EX20 ஒரு ஷீட் இருக்கு இல்ல, பட் EX4க்கு நேரடியாக போனோம்னா EX4 நீங்க டைப் பண்ணாலே போதும். யூ கேன் கோ டு தட் EX4 ஷீட். டேபிள் நேம் தெரிஞ்சா டேபிள் நேம் கூட டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ப்போம் டேபிள்லாம் எப்படி பண்ணலாம்ன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். திஸ் நேவிகேஷன். பட் இந்த நேவிகேஷன் எப்படி பண்ணோம்? இந்த நேவிகேஷனை ஃபர்ஸ்ட் we have activated the sheet number and navigated it. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், வியூன்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க, அதுல போனீங்கனாலும் there is an option called as navigation. இங்க இருக்கு பாருங்க, வியூ பண்ணலாம். செகண்ட் மெத்தட். ஓகே, so click on that 1 of 4 or click on the navigation. View la போயிட்டு navigation பண்ணலாம். And now I want to know how many sheets are available, how many datas are available. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸை செக் பண்றதுக்கு. எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணும். ரைட் கிளிக் ஆன் த ஸ்டேட்டஸ் பார் அகைன். திரும்ப அந்த ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. There is an option available called as workbook statistics. இங்க இருக்கு பாருங்க, workbook statistics. Just enable that workbook statistics. ஆனா இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒரு தடவை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் டைம் இட் வில் பி அவைலபிள் பர்மனன்ட்லி ஆன் ஆல் த ஃபைல்ஸ். எல்லா ஃபைல்ஸ்க்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளாக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒர்க்புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு போயிடுங்க. ஜஸ்ட் மேக் அ ரைட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் கோ டு த ஒர்க்புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ், ஒர்க்புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள் ஆன் த பாட்டம். இப்போ இந்த ஒர்க்புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் ஒரு கிளிக் அடிங்க. ஜஸ்ட் மேக் அ கிளிக் ஹியர். எஸ், இந்த ஒர்க் புக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வரும்.
எத்தனை ஷீட், எண்ட் ஆஃப் த ஷீட், இந்த ஷீட்டோட லாஸ்ட் செல் என்னது, எத்தனை டேட்டா இருக்குது, எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது, டோட்டலி how many ஷீட்ஸ் ஆர் தேர், அந்த how many ஷீட்ஸில் எத்தனை செல்ஸில் டேட்டா இருக்குது, எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது, இட் will show you the report of your entire workbook statistics. Okay? ஆமாம், டேப்ஸ் ஷீட்டு ஹைட் பண்ணுவாங்க. ஒன்லி விசிபிள் ஷீட்ஸ், ஹிடன் ஷீட்ஸ் வில். அதான் எதுக்கு ஹைட் பண்ணுற மோட்டிவ் இஸ் அதர் ஷுட் நாட் see the sheet. அதான் ஹைடே பண்ணுறது, காமிக்காது. See, you have to unhide it and you have to see it. Okay. Now, another advantage of this status bar is when I select some 3 or 4 cells. Actually, இன்னொன்று சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, வேற ஒரு இடத்துல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ரிவ்யூ. இந்த ரிவ்யூன்ற டேப்குள்ள போனால் அங்கேயே இருக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது அனதர் மெத்தட். ஒன்று அந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு பண்ணலாம். இன்னொன்று ரிவ்யூன்ற டேப்ல போய் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பண்ணலாம். விச் எவர் இஸ் ஈஸியர், விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எது ஈஸி, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ரைட். அண்ட் ஐ செலக்டட் சம் 3 or 4 cells. ஒரு 4-5 செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டம்ல பாருங்களேன், இட் ஷோஸ் அ மெசேஜ் ஹியர். ஒரு மெசேஜ் வரும், ஆவரேஜ், கவுண்ட், சம். இட் இஸ் ஷோயிங் தி ஆவரேஜ், இட் இஸ் ஷோயிங் த கவுண்ட், இட் இஸ் ஷோயிங் த சம். எனக்கு இதை தவிர வேற ஏதாவது ஃபார்முலா கொண்டு வர முடியுமா? எஸ், வி கேன் பிரிங் தி அதர் ஃபார்முலாஸ் ஆல்சோ. அதே ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்கே ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக், ஆவரேஜ், கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம். அதர் அக்ரிகேட்டட் ஃபார்முலாலாம் இருக்கு பாருங்க. நியூமெரிக்கல் கவுண்டை செலக்ட் பண்றேன், மினிமம் செலக்ட் பண்றேன், மேக்ஸிமம் செலக்ட் பண்றேன். I press escape now. Yes, it is showing the average, it is showing the count, it is showing the numerical count, minimum, maximum, sum. I think sum na ellarkum theriyum total. Minimum is lowest, maximum is highest. But what is this count and numerical count? Renda enadhu? இல்ல, நியூமெரிக்கல் கவுண்ட் என்னது? நம்பர்ஸ். கவுண்ட் will take all the data, alphabets, number, date, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கும். But both will not take if a cell is empty இருந்தால் எடுத்துக்காது. பட் இதெல்லாம் பழைய வெர்ஷன்லேயே இருக்கே. What is the new thing? The new thing is select the range and I am getting some values here. கீழே வந்து வேல்யூஸ் இல்லையா, ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம். இந்த சம்மு வேணும்னு வச்சுக்கலாம், 37,018. இதான் என்னுடைய டோட்டல் ஆஃப் தி செலக்டட் செல்ஸ். இதில் போய் சும்மா ஒரு கிளிக் அடிங்க. ஜஸ்ட் மேக் அ கிளிக் ஆன் திஸ் அண்ட் கோ டு எல்ஸ்வேர், சம் அதர் ஏரியா, பேஸ்ட் இட், Control V. That value will get pasted. இது நியூ ஃபீச்சர், இது பழைய வெர்ஷனில் கிடையாது. பார்க்கலாமே தவிர அது டோட்டலாக வேற ஒரு இடத்துல கொண்டு வரும். டேட்டா தான் வரும், சாரி வேல்யூ தான் வரும், நாட் அ ஃபார்முலா. இட் வில் நாட் ஷோ யூ த ஃபார்முலா, it will show you the value here. Some ranges select பண்ணிட்டு இங்க போய் கிளிக் பண்ணுங்க. Whatever you want, click it. Suppose I want average means click on average and go to elsewhere, paste it. That will get pasted. Okay. There are 3 types of views: normal view, page layout view, page break preview, specific for arranging the page setup and taking a printout. நீங்க ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இந்த 3 வியூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் பிளஸ் அண்ட் மைனஸஸ், இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் யுவர் ஜூம் பர்சன்டேஜ். இதை பிளஸ் போட்டால் இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் போட்டால் டிக்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் மைனஸ் ப்ளஸ். செகண்ட் மெத்தட், இஃப் யூ ஆர் யூசிங் அ மவுஸ், நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரால் பண்ணலாம். ஸ்க்ரால் அப் அண்ட் scroll down. Third method, if you are using a touch pad on your mobile, sorry, laptop, laptopல touch pad இல்லையா, மொபைல்ல பண்ணுவீங்களா, அதே கான்செப்ட் தான். Zoom in and zoom out. You can increase or decrease the zoom percentage here. And touch pad கொஞ்சம் ஆஃப் ஆயிடும். ஸோ எப்படி மொபைல்ல பண்றீங்களோ அதே மாதிரி தான், zoom in and zoom out. Just increase the zoom percent, decrease the zoom percent. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது. லெஃப்ட் ரைட்டு கூட நீங்கள் வேகமாக மூவ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணிங்கன்னா வேகமாக மூவ் ஆகும்.
கம்பேர் டு அதர் திங்ஸ் ரெண்டு ஃபிங்கரை வச்சுட்டு இப்படியே லெஃப்ட் ரைட்டு நான் டச் பேட் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்புறமா சொல்லணும் இட்ஸ் டீஆக்டிவேட்டட். ஸோ ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஸோ எப்படி மொபைல் ஆக்சுவலாக இது முதல்ல லேப்டாப்பில் தான் வந்தது, மொபைல்லாம் இப்போ தான் வந்தது டச் ஸ்க்ரீன்லாம். இது 2007 இருக்குது. ஸோ வி கேன் இன்க்ரீஸ் த ஜூம் பர்சன், டிக்ரீஸ் த ஜூம் பர்சன். அது மாதிரி லெஃப்ட் ரைட்டு கூட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் டச் பேட். ஷார்ட்கட் கீயும் இருக்கு, பட் தெர் இஸ் அ ஸ்மால் பக் இன் திஸ் ஷார்ட்கட் கீ. இன்னும் 100% இந்த ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகாது. சில லேப்டாப்ஸில் ஒர்க் ஆகலாம், சில லேப்டாப்ஸில் ஒர்க் ஆகாம கூட போகலாம். பட் ஸ்டில் டேக் அ நோட் ஆஃப் இட். நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஐ திங்க் இட் வில் பி ஆக்டிவேட்டட் சூனர். கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் டு இன்க்ரீஸ் த ஜூம் பர்சன்ட். கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் போட்டால் ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் to decrease the zoom percent. நீங்கள் தான் சொல்லணும் ஒர்க் ஆகுதா ஆகலையான்னு. ரெண்டுமே ஆகலையா? ஆகுதா? ரெண்டுமே அவருக்கு ரெண்டுமே ஆகலன்ட்டார். சொன்னது சில பக் இருக்குன்னு. எனக்கே கூட பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் எனக்கு ஒர்க் ஆகுது, ஜூம் ஆகுது. கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் எனக்கு வரல போகுது. எனக்கு கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் வரல, ஒர்க் ஆகுது. ஸோ as I told, லேப்டாப் வைஸ் கொஞ்சம் மாறும். there will be some issues. அதனால பரவாயில்ல, அதுக்கு இருக்குது சம்மந்தம். எனக்கு ரெண்டுமே இருக்குது சார், ஆனால் ஒர்க் ஆகும். அதான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி திங்ஸ், இட் பேஸ்ட் ஆன் யுவர் கீபோர்ட் செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி சிலது ஒர்க் ஆகுது, சில ஒர்க் ஆகல. நான் ஐ திங்க் தே வில் சால்வ் இட் சூனர். ஏன்னா அது ரொம்ப புது ஷார்ட்கட் கீ. வெரி ரீசென்ட்லி தி ஷார்ட்கட் கீ வாஸ் ஆடட். there is some bug in it. I think they will solve it sooner. இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒர்க் ஆகிறவங்களாம் லக்கி, ஒர்க் ஆகிறவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அப்கிரேடட் வெர்ஷன்ல will get it. டச் ஸ்க்ரீன் தான் பண்ணலாம். அதான் டச், அதுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்கணும் சார். லேப்டாப்லேயே டச் ஸ்க்ரீன் ஃபெசிலிட்டியோட லேப்டாப் வருது, அது வாங்கணும். அது கொஞ்சம் காஸ்ட்லி. இதோட ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். இங்கே இல்லையா டச் லேப்டாப்ஸ் இல்லை இங்கே. ஓகே, தட்ஸ் இட் அபவுட் தி இன்ட்ரோடக்ஷன். What are all the elements, what are all the components available in Microsoft Excel? நீங்கள் சொல்லுங்கள். பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், ஆஸ் ஆஃப் நவ் பார்த்த வரைக்கும் எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், கொரிஸ்? பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்டு, கொஸ்டின், கொரிஸ் இருக்கா? ஆமாம் சார், சம் பீப்புள் ஆர் கம்ஃபர்டபுள் வித் யூசிங் மவுஸு, சில பேருக்கு கீபோர்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு 2 வே. திடீர்னு இப்போ பாருங்க டச் பேட் ஒர்க் ஆகல, ஸோ ஐ வில் யூஸ் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ். அந்த மாதிரி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் தே ஆர் கிவிங் சம் ஆல்டர்னேட்டிவ் வே. சாயங்காலம் நான் திருச்சி வழியாக போனால் டிராஃபிக்காக இருக்குது, அதனால் ஏர்போர்ட் வழியாக போகிறேன். காலையில் இந்த வழியாக வந்தால் ஃப்ரீயாக இருக்குது, ஏர்போர்ட் ரூட்டு டிராஃபிக்காக இருக்குது. அந்த மாதிரி 2-3 ways to reach a place. அந்த மாதிரி தான். எஸ், எனி அதர் questions, doubts, queries before going to the next part? Sir. ஆமாம் சார். ஆமாம் இல்லை, இப்போதைக்கு இவ்வளோ. மற்றபடி ரைட் கிளிக்லாம் இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க, அவ்வளோ. 2007 இருக்கு சார், 2007 இருக்கு இந்த ஜூமிங்கா. ஆமாம், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் மவுஸை வச்சு கீபோர்டை வச்சு மூவ் பண்ணுறத விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் மேலே கீழே. வேற எனி அதர்? எனக்கு டச் பேட் ஒர்க் ஆகல சார், அதனால தான் நான் பண்ண முடியல. வேற எனி அதர் கொஸ்டின், டவுட்ஸ், queries before moving on to the next part? No? Clear? மேக்ரோ 2 ரீசனுக்காக யூஸ் பண்ணுவோம் சார். ஒன் இஸ் ஃபார் த ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு, ஆர் கஸ்டமைஸ் பண்ணுறது.
கஸ்டமைஸ்னா இப்போ எக்ஸல்ல சில ஃபார்முலா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபார்முலா, ஐ வாண்ட் ரைட் சம்திங் பியாண்ட் தட் அப்படின்னா நீங்கள் மேக்ரோ யூ கேன் ரைட் அ செல்ஃப் கோடிங் ஃபார் இட். பிபிஏன்னு ஒரு கோடிங் இருக்கு. பட் நவ் மைக்ரோசாஃப்ட் இஸ் சஜஸ்டிங் நாட் டு யூஸ் மேக்ரோஸ். நான் புது லெவல் பைத்தான் கோடிங்லாம் வந்துச்சு, லேட்டஸ்ட் கோடிங். அது பண்ணுறது பெட்டர். நீங்கள் இப்போ கூகுள்லையோ இல்லை வந்து வாட்டிகால் ChatGPTலையோ போய் விபிஏ, மேக்ரோன்றது விபிஏ தான், விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன். அதில் போய் கோடிங்னு தேடிங்கனாலே கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா பழைய அப்ளிகேஷன். லேட்டஸ்ட் தே ரெக்கமெண்ட் பைத்தான் கோடிங் யூஸ் பண்ணிங்க. ஆட்டோமேஷனுக்கு நமக்கு பவர் கொரி இருக்கு. அதனால என்ன கேட்டிங்கன்னா மேக்ரோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். 10 years முன்னாடி நீங்கள் கேட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், ஐ வில் டீச் மேக்ரோன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நாட் ரெக்வயர்ட். பண்ணிங்கனாலும் வேஸ்ட் தான். ஏன்னா பழைய மிஷினை தூக்கி பழைய காம்போனன்ட் தூக்கி புது மிஷினில் போடுற மாதிரி அர்த்தம். ஸ்லோவாகிடும், ஒர்க் அவுட் ஆகாது, திடீர்னு ஹேங் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால பெட்டர் அவாய்ட் யூசிங் மேக்ரோ. வி ஆர் நாட் கோயிங் டு சி மேக்ரோஸ். வேற அடுத்த டாபிக் போலாமா? நோ கொஸ்டின், கொரிஸ், டவுட்ஸ். சார் தயவு செஞ்சு எனி கொஸ்டின், டவுட், பேசிக், சில்லி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கேளுங்க. ஐ கேன் ரிப்பீட் இட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், ரைட்? அதுவும் இல்லாமல் டவுட் வராமல் இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. 2 reasons for not getting doubts. What are the 2 reasons? எல்லாமே புரிஞ்சிட்டாலும் டவுட் வராது, எதுவுமே புரியலனாலும் டவுட் வராது. பட் பிரச்சனை என்னன்னா இங்க எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. 5:30 மணிக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும். வேற வழியே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் the 2-day program will not be over by tomorrow evening. 2-day program will start after tomorrow evening. நாளைக்கு ஈவினிங் மேலே தான் உங்களுக்கு வேலையே இருக்கும். இந்த 2 நாளில் will you become a master tomorrow evening? No, that's impossible. இந்த 2 நாளில் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றதை நான் கோடு போட்டு காமிப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்கு, ரைட்டா? சரி, இப்போ முக்கியமான டாபிக் வருவோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, 5 டாபிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் இஸ் ஓவர். நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பிவட். So இது ஒரு டேபிள். We have some column availability. இது sample data where we have some sales territory, business segment, component description, end application and product category ன்னு ஒரு காலம் இருக்கு. Material cost, manufacturing cost, overhead cost, selling price and contribution. Contribution margin is profit margin. So இது ஒரு டேபிள். This is a normal simple table. இது ஒரு டேட்டா. இந்த டேட்டா வச்சு கேன் ஐ டேக் எனி டிசிஷன்? நான் ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு நோ அவுட் ஆஃப் த சேல்ஸ் டெரிட்டரி விச் டெரிட்டரி இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் சேல்ஸ் ஆர் விச் டெரிட்டரி இஸ் ஹேவிங் மோர் ப்ராஃபிட் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ சிம்பிள் டேட்டா. இந்த டேட்டாவை வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் அஸ் அ ரிப்போர்ட் ஃபார்மேட். இந்த ரிப்போர்ட்டாக நம்ம மாற்றினா தான் வி கேன் ப்ரெடிக்ட் சம்திங், வி கேன் அனலைஸ் சம்திங், வி கேன் டேக் அ டிசிஷன் ஆஃப் இட். ஸோ இதை நம்ம ரிப்போர்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ ரிப்போர்ட் ஃபார் திஸ். ஒரு பிவட்டா மாத்த போறோம். பிஃபோர் கிரியேட்டிங் அ பிவட் டேபிள், இம்பார்ட்டன்ட் 3 கண்டிஷன், 3 முக்கியமான கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1, நோ மர்ஜ்டு செல்ஸ் இன் பிட்வீன். நடுவுல மர்ஜ்டு செல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, டேபிள் should have a ஹெட்டிங். கண்டிப்பா உங்க டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும். தேர்ட் கண்டிஷன், ஹெட்டிங் ஷுட் பி யூனிக். இதுக்கு என்ன மீனிங்? ஒரே ஹெட்டிங் ரிப்பீட் ஆகக்கூடாது. சரி, இதெல்லாம் ஓகே, புரியுது நமக்கு. மர்ஜி செல்ஸ் இருக்கக்கூடாது, டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கக்கூடாது. ஓகே, ஹெட்டிங் யூனிக்கா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்குது ஹெட்டிங் யூனிக்கா இருக்கா? ஒரு 10 ரோ இருக்கு, 10 காலம் இருக்குன்னா கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் எனக்கு ஒரு 200 காலம் இருக்கு, ஐ ஹாவ் 10 millions ஆர் 10 lakhs ஆஃப் ரோஸ். இதில் எங்கே போய் மர்ஜிட் செல்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வேற வழியே கிடையாது, மேனுவலாக தான் கண்டுபிடிக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வி ஹேவ் ஆப்ஷன் ஃபார் இட். என்ன கேட்டிங்கன்னா, இனிமேல் நீங்கள் எந்த ஃபைலை யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை வச்சு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நான் இப்போ சொல்கிற 2 விஷயத்தை பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ திஸ். மேக் இட் ஆஸ் அ ப்ராக்டிஸ் ஆர் மேக் இட் ஆஸ் அ ஹேபிட். எப்படி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிசைன்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது முன்னாடி முக்கியமான விஷயம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் நீங்கள் செக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஹஸ் பிகம் எ ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக். அந்த மாதிரி எக்ஸலில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை யாருக்காவது ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை செக் பண்ணுங்கள். எந்த 2 விஷயம்? கோ டு த டேப் கால்ட் அஸ் ரிவ்யூ. இந்த ரிவ்யூன்ற டேப்குள்ள போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டி. இந்த செக் ஆக்சசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ஐ கிளிக் ஆன் தட் செக் ஆக்சசிபிலிட்டி. நவ் ஐ கிளிக் ஆன் த செக் ஆக்சசிபிலிட்டி.
எந்த ப்ராப்ளமும் இல்லை. லுக்ஸ் குட், நோ இஷ்யூ ஃபவுண்ட். இந்த ஷீட்டில் இந்த ஃபைலில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹார்ட் டு ரீட், ஏதாவது படிக்க முடியாத டெக்ஸ்ட் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ரெட் ஃபார்மேட்டிங் எதுவும் இல்லை. மிஸ்ஸிங் ஹெட்டர், டேபிள் ஹெட்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ரிப்பீட்டேஷன்லாம் இல்லை. மர்ஜ்டு செல்ஸும் எதுவும் இல்லை. டிஃபால்ட் ஷீட் நேம்ஸ்லாம் எதுவும் இல்லை. கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ இட் அண்ட் ரீடூ இட் லேட்டர். நீங்கள் பண்ணாதீங்க, நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் சம் செல் அண்ட் வாண்டட்லி ஐ எம் மர்ஜிங் சம்திங் ஹியர். சும்மா அப்புறமா அன்டூ பண்ணிக்கிறேன். ஐ மர்ஜ்டு சம் டேபிள்ஸ் ஹியர். ஸோ நவ் ஐ வில் கோ டு த ரிவ்யூ டேப் அண்ட் ஐ கிளிக் ஆன் செக் accessibility. இப்போ பாருங்கள், நாட் கீப் கோயிங்னு இருக்குது, பட் ஸ்டில் இட் சேஸ் ஃபிக்ஸிங் த ரிமைனிங் இஷ்யூஸ் டு த டாக்குமெண்ட். இந்த டேபிளில் ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? யூஸ் மர்ஜ்டு செல்ஸ். ஏதோ மர்ஜ் செல்ஸ் நடுவில் இருக்குது. வாண்டடாக நான் பண்ணி ட்ரை பண்ணுறேன் மர்ஜ் செல்ஸ். ஸோ வில் இட் கிவ் எனி சஜஷன் ஆர் சொல்யூஷன் ஃபார் இட்? கண்டிப்பாக கொடுக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள், அன்மர்ஜ் பண்ணுங்கள், இல்லை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் அன்மர்ஜிங் யூ கேன் ஸ்ப்ளிட் தட் டு ரிசால்வ் இட். எய்தர் ஸ்ப்ளிட் இட் ஆர் அன்மர்ஜ் இட். ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், அன்மர்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஷன் கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் டூ திஸ் பிஃபோர் டூயிங் எனி ஆக்டிவிட்டி. நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு இதை பண்ணிவிடுங்க. accessibility செக் பண்ணுங்கள். நீங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை வேறு யாருக்காவது ஃபைல் அனுப்புகிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அனுப்புங்க. இன்னொன்று ரெண்டு இதை செக் பண்ணணும். ஒன்று இந்த accessibility என்னென்ன செக் பண்ணோம்? மர்ஜி செல்ஸ் இல்லாமல் இருக்கா, டேபிளோட ஹெட்டிங் கரெக்டாக இருக்கா. சம்டைம்ஸ் இந்த கலர்லாம் நம்ம சரியாக கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டேபிள் ஹெட்டிங்க்கு நான் ஏதோ கலர், பேக்ரவுண்டு கலர் ஒன்று கொடுக்குறேன். அண்ட் ஐ புட் சம் ஃபாண்ட் கலர், சம் கலர் ஹியர், சம் irrelevant-ஆக ஏதோ சம் வாண்டடாகவே கொடுக்குறேன். இப்போ ரிவ்யூவில் போய் செக் accessibility. இட் வில் ஷோ யூ தட் ஹார்ட் டு ரீட் தட் டெக்ஸ்ட். நீங்கள் ஏதோ டெக்ஸ்ட்டு கலர்ஸ்லாம் கொடுத்துறீங்க, நீங்கள் ஆடியன்ஸுக்கு அது படிக்கவே முடியல. ஸோ ஹார்ட் டு ரீட் தட் டெக்ஸ்ட். ஸோ வேறு என்ன கலர்ஸ்லாம் கொடுக்கலாம் சஜஷன் கொடுப்பாரு. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூ கேன் ட்ரை திஸ் கலர்ஸ். ஸோ இந்த கலர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு ரீட். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கணும். மர்ஜ்டு செல்ஸ் இல்லாமல் இந்த கலர்ஸ் ஃபார்மேட்டிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். டேபிள் ஹெட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னா இதை செக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. செகண்ட், பர்ஃபார்மன்ஸ். அன்வான்டாக சில டைம்ஸில் நம்ம ரோஸு காலம்ஸ்லாம் அன்வான்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் நம்ம டேட்டாவை சரியாக டெலீட் பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸலில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு டேட்டில். சும்மா ஒரு டேட்டாவை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளில் வச்சு நான் கண்ட்ரோல் எண்டு ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு வேறு எங்கேயோ போய் எண்ட் ஆகுது. ஏன் எங்கேயோ போய் எண்ட் ஆகுதுன்னா நான் இங்கே ஏதோ டம்மியாக டைப் பண்ணி டெலீட்லாம் பண்ணிட்டேன். கரெக்டா? உங்களுக்கு எண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் தான் போய் எண்ட் ஆகும் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். இப்போ நான் சப்போஸ் ஏதோ ஒரு காலம் இசட்ன்ற ஒரு காலமில் போயிட்டு டம்மியாக ஏதோ டைப் பண்ணுறேன் சார். டம்மியாக டைப் பண்ணி ஒரு செகண்ட்லேயே அதை நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். ஐ டெலிட்டட் இட் இமீடியட்லி. பட் இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது எக்ஸலில். கண்ட்ரோல் எண்டு எங்கே ஆகும்? உங்கள் டேட்டா எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே போய் எண்டு பண்ணணும். அதான் கண்ட்ரோல் எண்டோடைய வேலை. இப்போ நான் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்டு பண்ணுறேன். என் டேட்டா எங்கே போய் எண்ட் ஆகுது பாருங்க, இசட்டில் போய் எண்ட் ஆகுது. நான் ஒரு டேட்டாவை டம்மியாக டைப் பண்ணி ஒரு செகண்ட் கூட அந்த டேட்டா வச்சு இல்லை, உடனே டைப் பண்ணிட்டேன். ஆனாலும் இட்ஸ் ட்ரீட்டிங் தட் இசட் இஸ் மை பார்ட் ஆஃப் மை டேபிள். இதெல்லாம் தான் பிரச்சனை. இதனால தான் உங்கள் ஃபைல் சைஸ்லாம் ரொம்ப பெருசாகுது. நம்ம டேபிள் வச்சுருப்போம், டேபிள் பார்த்து சும்மா நிறைய பேர் ஒரு ஃபோன் நம்பர் நோட் பண்ணி டெல் பண்ணிடுறேன், இமெயில் ஐடி நோட் பண்ணி டெல் பண்ணிடுறேன். அதுவும் உங்கள் டேபிளோட பார்ட்டாக எடுத்துக்கும். அது ரொம்ப சின்ன டேபிள், ஒரு 400 rows தான் இருக்குது. ஒரு 4 lakh rows இருக்குன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 columns ஏலேருந்து கே வரைக்கும் தான் டேட்டா இருக்குது. ஆனால் நீங்கள் இசட்டில் போய் ஏலேருந்து இசட் வரைக்கும் உங்கள் டேட்டா எடுத்துக்கும் 4 lakh columns. ஃபைல் சைஸு பெருசாகிடும், சிஸ்டம் ஸ்லோவாகிடும், சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்பொழுது இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபீச்சர் ஒன்று இருக்குது. பெரிய அன்வான்ட் காலம்ஸ் ரோஸ்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு. அதே ரிவ்யூவில் போயிட்டு செக் பர்ஃபார்மன்ஸ், செக் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் சிஸ்டம், நாட் சிஸ்டம், ஆஃப் திஸ் ஃபைல். இந்த ஃபைலோடைய பர்ஃபார்மன்ஸ், செக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா, ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கா. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணோன்னா அது என்ன ஆப்டிமைஸ் பண்ணணும், எங்கே ஆப்டிமைஸ் பண்ணணும் அது காமிக்கும். ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ திஸ் பிஃபோர் சென்டிங் அ ஃபைல், பிஃபோர் கிரியேட் செஞ்சு இந்த 2 விஷயத்தை. இதில் ஒன்றும் ஆப்டிமைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் நாட் ஆப்டிமைசிங் இட் நவ்.
இல்லை இது ஒரு சிம்பிள் கலரிங்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா தான் பெரிய பிரச்சனை. டேட்டா டெலிட் பண்ணாலும் எம்டியாக தான் இருக்க போது, பிரச்சனை இல்லை. அந்த எம்டியை சால்வ் பண்ணுறதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏதாவது சம்டைம்ஸ் அந்த டேட்டாவுக்கு பேக்ரவுண்டில் கலர்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் பெரிய ப்ராப்ளம். பார்டர் போட்டு வச்சுருப்பீங்க, பார்டர் தான் நிறைய ஃபைல் சைஸை சாப்பிடும். அந்த மாதிரி விஷயத்த இது ஒன்றும் ஃபைல் சைஸை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா என் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னது, ஒரு 400 ரோஸ் தான் இருக்குது. பெரிய டேட்டா வந்து காமிச்சிருக்கும், ஒரு 4 lakh ரோஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 காலம் போட்டிங்கன்னா அப்போ ப்ராப்ளம் தான். அப்போ ஆப்டிமைஸ் பண்ண சொல்லும், க்ளீன் அப் பண்ண சொல்லும். அதுவே க்ளீன் அப் பண்ணும். ஆப்டிமைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், தட் வில் க்ளீன் அப். வேணா ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி பார்த்தோம் இன்னைக்கு நாளைக்குள்ளே. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ திஸ் பிஃபோர் கிரியேட்டிங் எனி ரிப்போர்ட் ஆர் பிஃபோர் சென்டிங் அ ஃபைல் டு சம்மோன் எல்ஸ். இது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. இனிமேல் யாருக்காவது ஃபைலை அனுப்ப போகிறீங்க, யாருக்காவது ஃபைலை செட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு 2 விஷயத்தை செக் பண்ணுங்கள். ஒன்று accessibility, இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். நவ் லெட் அஸ் கிரியேட் அ ரிப்போர்ட். இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் தான், பட் இட்ஸ் அன் எசென்ஷியல்ஸ் ஆஃப் எக்ஸல். அதனால தான் இது உங்களுக்கு 3rd லெவல் வந்தாலும் இது சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் இது ரொம்ப எசென்ஷியல்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ இட். பேசிக்ஸில் தான் இது கவர் பண்ணுவோம், பட் இருந்தாலும் நமக்கு இது தேவைப்படுது. ரைட், இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் கிரியேட்டிங் ரிப்போர்ட், எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள் ஆர் செலக்ட் த என்டையர் டேபிள். ஒன்று டேபிளில் கர்சர் வைங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. Could you tell me how can I select the entire table? Is there any easiest way, simplest ways to select the entire table? Control A. Very good. But in the control A, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. Knowingly, unknowingly, if you are pressing control A twice, it may select the entire sheet. எனக்கு டேபிள் மட்டும் செலக்ட் பண்ணணும், வேற ஏதாவது மெத்தட் இருக்கு. வாட் he said is perfectly correct. நான் ராங்குன்னு சொல்லலை. ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு, என்டையர் ஷீட் செலக்ட் ஆகும். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா டு செலக்ட் த என்டையர் டேபிள்? Control T is for table. Control asterisk. That's the best method. Star symbol சொன்னார் இல்லையா, அது 2 இடத்துல இருக்கும். நம்பர் பேட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்ட்ரோல் ஸ்டார். நம்பர் பேட் இல்லாதவங்களுக்கு அந்த ஆஸ்டிக் எங்க இருக்கு? 8க்கு மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. This is the best method. Or control star straight away. நம்பர் பேட் இருக்கிறவங்க நேரா கண்ட்ரோல் ஸ்டாரை பிரஸ் பண்ணிடலாம். இல்லாதவங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. That's the best method to select the entire table. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க எத்தனை தடவைனா பிரஸ் பண்ணுங்க கண்ட்ரோல் ஸ்டார் 50 தடவை பிரஸ் பண்ண கூட பிரச்சனை இல்லை, உங்க டேபிள் விட்டு வெளியிலே போகாது. இட் வில் நெவர் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் டேபிள். பாருங்க, கண்ட்ரோல் ஆஸ்டிக் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் ஸ்டில் இட் இஸ் செலக்டிங் ஓன்லி மை டேபிளில் கர்சர் இருக்கணும் சார். டேபிளுக்கு வெளியில, டேபிள் வெளியில கர்சர் வச்சிட்டாரோ? ஓகே, ஒன்னு டேபிள்ல கர்சர் வைங்க, இல்ல என்டையர் டேபிள செலக்ட் பண்ணுங்க. நவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஸ்மால் ரிப்போர்ட். இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம். என்ன ரிப்போர்ட்னா, சேல்ஸ் டெரிட்டரி வைஸ், பிசினஸ் செக்மெண்ட் வைஸ், ஒவ்வொரு சேல்ஸ் டெரிட்டரியிலையும் ஒவ்வொரு பிசினஸ் செக்மெண்ட்லையும் இதோடைய சம் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், செல்லிங் பிரைஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். இது எல்லாத்தோடைய சம்மு கண்டுபிடிக்க போறோம் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் டெரிட்டரி வைஸ் and based on business segment wise. Either place the cursor on the table or select the entire table and go to the tab called as insert. Insert in the tab lo poidunga. Under the insert tab, if you are 100% sure you are going to create a report based on this table, இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நீங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்றீங்கன்னா நேரடியாவே பிவட் டேபிள் இங்க டாப்ல பிவட் டேபிள் பட்டனே இருக்கு பாருங்க டாப்ல, இதை கிளிக் பண்ணா ஸ்ட்ரெயிட்டாவே இட் வில் கிரியேட் அ பிவட் டேபிள் ஃப்ரம் ஹியர். இங்க இருந்து நேரடியாவே பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிடும். Or இன்னொரு மெத்தடு, you can click on the arrow mark available here. அங்க ஒரு 3 or 4 options you will get it. First option, from the table or a range. இந்த டேபிள்ல இருந்தா ரிப்போர்ட் பண்ண போறீங்களா, or from the external data source. நான் ஏற்கனவே சொன்னீங்களா, SAP, ERP, Oracle இருந்து அதுல இருந்து கூட நீங்க டேட்டா சோர்ஸை கொண்டு வந்து ரிப்போர்ட்டா மாத்திக்கலாம். டேட்டா கேன் பி தேர் அண்ட் யூ கேன் கிரியேட் a report, but 99% it's not allowed. செக்யூரிட்டி கண்ட்ரோல்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் அது பர்மிஷன் இருந்துச்சுன்னா we can connect it. நாளைக்கு கெட் டேட்டாவை பற்றியும் பார்க்க போகிறோம், அப்பவும் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்.
Third one is from data model, which is graded out, which is deactivated. As of now, it will not work. இப்போ ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக அந்த டேட்டா மாடலை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரே இந்த டேட்டா மாடல் தான். ஹவு டு கிரியேட் அ டேபிள் பேஸ்ட் ஆன் டேட்டா மாடல். அதாவது டேட்டா இங்கே இருக்காது. சார் கேட்டார் இல்லையா, டேட்டா எங்கே இருக்கு, இங்கே இருக்காது. ஆனால் எக்ஸலில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா வில் பி சம்வேர் எல்ஸ், பட் we can create a report in Excel. அதுதான் டேட்டா மாடல். ப்ராபபிளி who are all using Power BI or உங்கள் சிஸ்டமில் இங்கே பவர் பிஐன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். இருக்கு இல்லையா பவர் பிஐ. ஆக்சுவலாக பவர் பிஐலேருந்து வர டேட்டாவை வச்சு எக்ஸலில் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன கேட்டால் உல்ட்டா, எக்ஸலில் இருக்க டேட்டா வச்சு தான் பவர் பிஐயில் ரிப்போர்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க. பவர் பிஐ டேட்டா வச்சு எக்ஸலில் யாரும் ரிப்போர்ட் வெரி ரேர், பட் தே ஹவ் கிவன் ஆப்ஷன். நீங்கள் அப்படியும் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் we are not going to do that. We are going to go with table or a range. அதான் நான் சொன்னேன், முதலே இது தெரிஞ்சிச்சுன்னா நேரடியாக இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணாலும், பட் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் த ஆப்ஷன் இல்லையா, அதனால தான் ஐ கேம் ஹியர். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கோ டு இன்சர்ட். ஸோ இன்சர்ட்டுக்கு போய் இந்த பிவட்டை நேரடியாக நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே டயலாக் பாக்ஸ், இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. we are getting 3 ஆப்ஷன். as I told, be with me, follow with me. நான் பண்ணுறதை பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. எனி கொஸ்டின், டவுட்ஸ், queries, ஸ்டாப் மீ, ஆஸ்க் மீ தேர் இட்ஸ். என் ஸ்க்ரீனில் பார்க்கறது உங்கள் ஸ்க்ரீனில் வரலன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணி கேளு. ஓகே, ரைட். நவ் ஐ ஹவ் 3 ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 1, டேபிள் ஆர் அ ரேஞ்ச். உங்களுக்கு டேபிள் ஆர் அ ரேஞ்ச் இருக்கா? ஆர் செகண்ட் ஒன் இஸ் வேர் ஆர் யூ கோயிங் டு பிளேஸ் திஸ் ரிப்போர்ட். இது இன்புட் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்புட். செகண்ட் ஒன் இஸ் இதோட அவுட்புட் எங்கே வரும்? நியூ ஷீட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஷீட், யுவர் விஷ். நீங்கள் நியூ ஷீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் என்ன பண்ணும்? எக்ஸல் எப்பயுமே எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகணும்? பிஃபோர்ன்ற கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ணினா அது எங்கே இன்சர்ட் ஆகும்னா கரண்ட் ஷீட்டுக்கு பிஃபோரா. ஒரு காலமை இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஏல போய் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணால் எங்கே இன்சர்ட் ஆகும்? ஏக்கு. இப்போ ரோவை இன்சர்ட் பண்ணால் ரோக்கு பிஃபோர். எல்லாமே பிஃபோர் கான்செப்ட் தான் எக்ஸல் ஒர்க் ஆகும். டாலர்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டாலர் போட்டிங்கன்னா கூட ஒரு செல்லுக்கு முன்னாடி, காலமுக்கு முன்னாடி தான் டாலர் போட முடியும். எவ்ரி திங் வில் ஒர்க் இந்த பிஃபோர் கான்செப்ட். ஸோ அதனால் என்ன ஆகும்? இந்த ஷீட்டுக்கு பிஃபோராக ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணி அங்கே ரிப்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இஃப் ஐ செலக்ட் த நியூ ஒர்க் ஷீட், இஃப் ஐ செலக்ட் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னா ஏற்கனவே இருக்கிற ஷீட்டில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி when I select the existing worksheet and I say okay, it will throw a error. Yeah, you have to select some location. ஆக்சுவலாக ரெண்டு இதே ஷீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். வேற ஒரு ஷீட்டில் பண்ண போறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ 2 விஷயம் பண்ணணும். நீங்கள் முதல்ல எந்த ஷீட்டு, அப்புறமா எந்த லொக்கேஷன். ஷீட்டையும் செலக்ட் பண்ணி லொக்கேஷனையும் பண்ணணும். இல்லைனாலும் எரர் வரும். எக்ஸிஸ்டிங் ஷீட், ப்ராப்ளி எக்ஸிஸ்டிங் ஷீட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நோ வில் கோ வித் த நியூ ஷீட் இட் செல்ஃப். இப்போதைக்கு நியூ ஷீட்டே போயிடுவோம். அண்ட் செக் வெதர் யூ வாண்ட் டு அனலைஸ் த மல்டிபிள் டேபிள். இதுதான் பவர் பிவட்டிங். மல்டிபிள் டேபிளை கம்பைன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டாக மாற்றுறது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ் ஆஃப் நவ் ப்ளீஸ் டூ நாட் செலக்ட் இட். தயவு செஞ்சு இதை செலக்ட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. இஃப் ஐ செலக்ட் திஸ், சம் ஃபீச்சர் மே நாட் ஒர்க் நவ். இப்போதைக்கு சில ஃபீச்சர் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் ப்ளீஸ் டூ நாட் செலக்ட் இட். தயவு செஞ்சு இதை டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது தான் டிக் பண்ணோன்னு ஆசை வரும். ப்ளஸ் ப்ளீஸ் டூ நாட் டூ தட். அதை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். சில ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகுது, அதனால ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் டூ நாட் டூ தட். ஸோ லெட் அஸ் கிளிக் ஆன் நியூ ஒர்க் ஷீட். ஓகே கொடுக்கலாமா எவ்ரிவன்? ஓகே, ரைட். இட் ஹாஸ் ஓப்பன்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ கேன் சி திஸ் இஸ் த ஏரியா வேர் வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அவர் ரிப்போர்ட். நம்ம ரிப்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற இடம், பில்டு பண்ண போகிற இடம் இங்கே தான். இங்கே தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம ரிப்போர்ட்டோட ப்ரிவ்யூ எல்லாமே இங்கே தான் வரப்போகுது. ரைட் ஹேண்ட் சைட் there is an option available called as pivot table fields. ரைட் ஹேண்ட் சைடில் pivot table fieldsனு ஒன்று வந்துருக்கு பாருங்க. இன்னொரு சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். could you tell me what is another change you are able to see? I can see 3 changes. One is left hand சைடில் டேபிள் வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் pivot table fields வந்துருக்கு. இன்னொரு சேஞ்ச். என்ன சேஞ்ச்? எஸ் சார், மேலே சூப்பர். 2 புதுசா டேப் வந்திருக்கு பாருங்க. இது பேர் என்னது? கான்டெக்சுவல் டேப். வெரி குட். இன்னைக்கு ஃபுல்லா, நாளைக்கும் சரி,
கான்டெக்சுவல் டேப்ல தான் நம்மளுடைய வேலையே. we are going to work more on this contextual tab. ரெகுலர் டேபோட கான்டெக்சுவல் டேப்ல தான் நமக்கு நிறைய வேலை இன்னைக்கு நாளைக்கும். நார்மல் எக்ஸல் ஓகே, பட் நம்ம பவர் பிவட் பவர் கொரிக்கு வந்த அப்புறம் இதில் தான் நம்ம வேலையே இருக்க போகுது. 2 கான்டெக்சுவல் டேப் வந்திருக்கு, அனலைஸ் அண்ட் டிசைன். இஃப் திஸ் கான்டெக்சுவல் டேப் இஸ் நாட் விசிபிள், இல்லை இந்த ஃபீல்ட் லிஸ்ட் விசிபிளா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யுவர் கர்சர் வாஸ் நாட் இன் பிவட் டேபிள், யுவர் கர்சர் வாஸ் அவுட் சைட் த பிவட். பிவட்டை விட்டு வெளியில கர்சர் வச்சிங்கன்னா மேலே கான்டெக்சுவல் டேபும் வராது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபீல்டு லிஸ்ட்டும் வராது. ஸோ யுவர் கர்சர் ஷுட் பி சம்வேர் எல்ஸ் ஆன் த பிவட் டேபிள். நோயிங்லி அன்னோயிங்லி, இது இப்போ இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இட் வில் பி பர்மனென்ட்லி தேர் வென் யூ பிளேஸ் த கர்சர் ஓவர் ஹியர். தெரிஞ்சோ தெரியாமலோ, நோயிங்லி அன்னோயிங்லி, இஃப் யூ ஹவ் க்ளோஸ்ட் திஸ் ஃபீல்டு லிஸ்ட். நம்மளுடைய வழக்கமே அதான். ஏதாவது ஒரு புது மெனு வந்தால் நம்மளுடைய முதல் வேலை அதை க்ளோஸ் பண்ணுறது. கரெக்டா? எந்த மெனு வந்தாலும் நம்ம படித்து பார்க்கவே மாட்டோம். அதை முதல் வேலை எஸ்கேப்பில் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த மெனு வந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இஃப் யூ ஹவ் க்ளோஸ்ட் திஸ் மெனு அன்னோயிங்லி, யூ கேன் கெட் இட் பேக். ரைட் கிளிக் ஆன் த பிவட், ஷோ ஃபீல்டு லிஸ்ட், இட் வில் கம் பேக் அகைன். தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே நடக்கும், இன்றைக்கி நாளைக்கு நிறைய நடக்கும். அது அதனால தான் முதல்லையே சொல்லிடுறேன். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ரெக்வயர்ட் டு பி க்ளோஸ்ட். க்ளோஸ் பண்ணுறது தேவைப்படலாம் சம்டைம்ஸ், அது எப்போன்றதையும் பார்த்துருவோம். ரைட், there are 6 areas available. Area number 1, this one is your column headings. இதெல்லாம் உங்கள் காலத்துடைய ஹெட்டிங்ஸ். அங்கே டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலத்தோட ஹெட்டிங்கும் இங்கே வந்திருக்கும். செகண்ட், ஃபில்டர் ஏரியா. ஃபில்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்னிங்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸலுடைய அடுத்த லெவல், இப்போ நம்ம எக்ஸலுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம். பவர் பிவட்டிங் அண்ட் பவர் கொரிங், அதுக்கப்புறம் பவர் பிஐ. பவர் பிஐ மற்ற டூலில் இல்லாத ஒரு ஆப்ஷன் எக்ஸலில் மட்டும் இருக்கு அப்படின்னா அது இந்த ஆப்ஷன் தான், ஃபில்டர். மார்னிங்லேருந்து வி ஹவ் டிஸ்கஸ்டு மோர் ஆன் கன்சால்டேட்டிங். நிறைய பேர் கேட்டீங்க, மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்குது, மல்டிபிள் ஃபைல்ஸில் இருக்குது, கன்சால்டேட் பண்ணோம், ஒரே ஃபைலாக மாற்றணும். எஸ், அதுவும் முக்கியம்தான். சம்டைம்ஸ் ஸ்பிளிட்டிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பிரிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு 10 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 10 கஸ்டமருக்கு நான் 10 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் அனுப்பணும். 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 100 எம்ப்ளாயிஸ்க்கு தனித்தனியாக ரிப்போர்ட் அனுப்பணும். அப்போனா இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸ்பிளிட்டிங் த மல்டிபிள் டேட்டாஸ், ஒரு டேட்டாவை மல்டிபிளாக பண்ணி கிரியேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறது. எப்படி கம்பைனிங் ஒரு முக்கியமான கான்செப்டோ, ஸ்பிளிட்டிங் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் நம்ம இது பண்ணுறது. நெக்ஸ்ட், column label. When can I use this column label? Column label எப்போ யூஸ் பண்ணலாம்? If you want to compare the data. For example, last year this year ஓட சேல்ஸ் கம்பேர் பண்ணணும். லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் எப்படி கம்பேரிசன் இருக்கு, ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் எப்படி கம்பேர், ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு கம்பேர் பண்றதுனாலே யூ கேன் யூஸ் திஸ் காலம் லேபிள். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க, நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் இன்னைக்குள்ள பார்க்க போறோம். இது கம்பேரிசனுக்காக we can go for the column label. கடைசியா ரோ லேபிள்னு ஒன்று பாருங்க, ரோஸ். இந்த ரோஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, when the data is too large, ஆக்சுவலாக நம்ம ரோல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எது வைஸாக வரணுமோ அதுக்கெல்லாம் ரோஸில் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ யூ வாண்ட் டு கிரியேட் அ ரோ வைஸ் ரிப்போர்ட் ஆர் அ நார்மல் ரிப்போர்ட். நார்மலாக ரிப்போர்ட் பண்ணுறதுனால ரோ வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு நிறைய ரோஸ் இருக்குது காலம்ஸை விட. ஸோ ரோ வைஸ் ஆர் நார்மல் ரிப்போர்ட் we can go for this ரோஸ். அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிக்மா வேல்யூஸ். சிக்மானாலே தெரிஞ்சிருக்கும், சிக்மா இஸ் யூஸ்ட் ஃபார் சம்மரைசிங். நீங்கள் உங்கள் டேட்டாவை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிக்மாவை யூஸ் பண்ணணும். சம்மரைஸ்னா என்னது? சம்மா வெறும் சம் கண்டுபிடிக்கிறதா? கவுண்ட் இருக்கலாம், ஆவரேஜ் இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்கலாம், மினிமம் இருக்கலாம், பர்சன்டேஜ் இருக்கலாம், நாமளே ஒரு ஃபார்முலா உருவாக்கலாம். ஸோ summarize is doesn't mean it's only sum. ஒரு சம்மரி ரிப்போர்ட் சம்மரி கொடுங்கன்னா அதில் ஒரு சம் மட்டுமா வச்சிருப்போம், நிறைய ஃபார்முலா வச்சிருப்போம். பேர் தான் சம்மரி இருக்க தவிர we can do all the formulas. சரி, நாம ஒரு பெரிய டேபிள் வச்சிருக்கோம். எக்ஸல் ஒன்றும் பெருசு கிடையாது, 10 lakh rows. சப்போஸ் ஐ ஹவ் மில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ். இன்னைக்கு டேட்டாஸ் ஆர் அக்யூமுலேட்டிங். கரெக்டாக நீங்கள் ஹோல் வேர்ல்டு டேட்டா ஒரு இடத்துல கொண்டு வரலாம், கிளவுட்ஸில் வந்துருச்சு. இப்போ உங்கள் கம்பெனி வேரியஸ் பிரான்ச்சஸ் வேரியஸ் கண்ட்ரீஸில் இருக்குது, எல்லாத்தோட டேட்டாவும் ஒரே இடத்துல கொண்டு வரும். ஒரு 20 லட்சம் ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 lakh rows are there. When I drag and drop it, சுற்றிட்டே இருக்கும். It will take some time to recreate a report. அதுக்கு பதிலாக
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் a report, create a report little bit faster. டிஃபர்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது, பட் இட் வில் பி ஃபாஸ்டர். டிஃபர் லே அவுட் அப்டேட், இது கொஞ்சம் ரிப்போர்ட்டை ஃபாஸ்டராக பண்ணுறது. பட் லைவாக பார்க்க முடியாது, பட் ஃபாஸ்டராக இருக்கும். லைவாக பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். லைவ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. I will explain what is that deferred layout update. So all the 6 options, I think I have explained it. Okay. Yes. Clear on this? Dharme? Any questions, doubts, queries on this? இதோடைய வியூ சார். இந்த செட்டிங்ஸ் தானே சொல்றீங்க. You are saying about this. அதாவது இதோடைய வியூ. எனக்கு வந்து இங்கே ஃபீல்ட்ஸ் இருக்கு, இங்கே ஃபில்டர் இருக்குது, இங்கே காலம்ஸ் இருக்குது, இங்கே ரோஸ் இருக்குது. சில சமயத்தில் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வந்து ஃபீல்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், காலம்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னா இதை மாற்றிக்கலாம். நீங்கள் இதோ இருக்கு பாருங்கள், ஃபீல்ட் செக்ஷன் அண்ட் ஏரியா செக்ஷன். ஃபீல்டு செக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏரியா செக்ஷன் இருக்கும். உங்கள் சில பேருக்கு ஸ்க்ரீன் ரொம்ப குட்டியாக இருக்கும், அவங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் இதோட பொசிஷனிங்லாம் மாற்றி வச்சுக்கலாம். ஃபீல்ட்ஸ் ஒன்லி, ஏரியா ஒன்லி, அந்த மாதிரி அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணி, அதோட வியூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலி வில் கோ வித் ஃபீல்ட்ஸ் ஏரியா அண்ட் செக்ஷன் ஸ்டாக்டு. இதுதான் நம்ம நார்மலாக போகிறது. இல்லை எனக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி இது நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஃபீல்ட்ஸ் ஏரியா செக்ஷன், இல்லை வெறும் ஃபீல்ட்ஸ் ஒன்லி, ஏரியா ஒன்லின்னு எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, கிளியர்? அவ்வளோமா, ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவோமா? சூப்பர். இப்போ எதை எங்கே கொண்டு போனோம்? எனக்கு 4-5 ஏரியா இருக்குது, 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சேல்ஸ் டெரிட்டரி வைஸ், பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ். ஐ வாண்ட் சம் ஆஃப் ஆல் த காஸ்ட். ஒவ்வொரு டெரிட்டரிலையும் ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லையும் இது எல்லாத்தோடைய காஸ்ட்டும் எனக்கு வரணும். எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்கிறனோ, வாட் ஆல் ஐம் காலிங் இட் ஆஸ் வைஸ், ட்ராக் அண்ட் ட்ராப் இட் டு ரோஸ், அதான் ரோஸில் கொண்டு வாங்க. எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணுமோ, ஆவரேஜ் பண்ணணுமோ அதை சிக்மாவில் கொண்டு வாங்க. என்ன கேட்டால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வாட் தே ஆர் டூயிங் இஸ் தே ஆர் கோயிங் டு த கார்னர், இந்த செக் பாக்ஸில் போய் ஒரு டிக் அடிச்சிடுறாங்க சும்மா. ஆனால் ஒர்க் ஆகலாம், சம்டைம்ஸ் 90% ஒர்க் ஆகலாம், 10% ஒர்க் ஆகாம கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை டிக் அடித்தா எங்கே லேண்ட் ஆகுன்னே தெரியாது. சம்டைம்ஸ் இட் மே லேண்ட் இன் டு ஃபில்டர், சம்டைம்ஸ் இட் மே லேண்ட் இன் டு ரோஸ், சம்டைம்ஸ் இட் மே லேண்ட் இன் டு காலம்ஸ், சம்டைம்ஸ் இட் மே லேண்ட் இன் டு வேல்யூஸ் ஆல்சோ. பெட்டர் ட்ராக் அண்ட் ட்ராப். ஏன்னா இந்த ஆப்ஷன்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸு. அதனால ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஓகே, முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸில் இதெல்லாம் என்னென்னு புரிஞ்சுப்போம். அப்புறமா நீங்கள் டிக் அடிக்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு எப்போ டிக் அடிக்கலாம்னு நான் சொல்கிறேன். சேல்ஸ் டெரிட்டரியை ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் இட், டோன்ட் கோ டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் போய் நீங்கள் ட்ராக் பண்ணாலே அது டிக்கு தான் ஆகிடும். அதனால சென்டரில் வாங்க. இங்கே சென்டரில் கொண்டு வந்து சேல்ஸ் டெரிட்டரியை ட்ராக் பண்ணி ரோஸில் வைக்கிறோம். ஸோ என்னென்ன டெரிட்டரியில் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஈஸ்ட் டெரிட்டரி, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. அதே மாதிரி செக்மெண்ட், ஒவ்வொரு சேல்ஸ் ரேட்டில் பிஸ்னஸ் செக்மெண்ட்டு நமக்கு இருக்குது. இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டை தூக்கியும் ரோஸில் கொண்டு வரேன். ஏன்னா சேல்ஸ் டெரிட்டரி வைஸ், பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ். ஸோ கெமிக்கல், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், பவர், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சில செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வி காட் த செக்மெண்ட்ஸ். சம் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணணும். சம். ஸோ அப்போ மெட்டீரியல் காஸ்ட்டை என்ன பண்ணலாம்? இங்கே ட்ராக் பண்ணி வி கேன் பிரிங் இட் டு வேல்யூஸ். எஸ், மெட்டீரியல் காஸ்டோடைய டோட்டல் வந்திருக்கு. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இஃப் யூ ஆர் 100% ஷுர், உங்களுக்கு கம்பல்சரியாக தெரியும் தட் திஸ் காலம் இஸ் அ நம்பர் ஃபார்மேட். இப்போ இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு நம்பராக தான் இருக்குது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓவர் ஹெட்டும் நம்பரில் இருக்குது, செல்லிங் ப்ரைஸும் நம்பரில் இருக்குது, கான்ட்ரிபியூஷனும் நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு கம்பல்சரியாக தெரியும். இஃப் யூ ஆர் 100% ஷுர் அபவுட் இட், தென் நோ நீட் டு ட்ராக் அண்ட் ட்ராப். அப்போ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் டிக் அடித்தாலே ஸ்ட்ரெயிட்டாகவே இட் வில் லேண்ட் இன் டு சிக்மா வேல்யூ. நம்பராக இருக்குது, சம்மு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நேராகவே சிக்மாவில் தான் போய் லேண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் மேக் அ டிக் மார்க் ஆல்சோ. இப்போ டிக் அடிக்கிறேன் பாருங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், சேல்ஸ் ப்ரைஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். எஸ், ஸோ வி காட் அ ஸ்மால் ரிப்போர்ட். Sales territory wise,
segment wise, what is the sum of material, manufacturing, overhead, selling price and contribution margin. So without writing any formulas or function, just by ticking and dragging and dropping, we have created a report. இன்னும் நிறைய வேலை இருக்கு, one by one பார்ப்போம். Okay, got it? Sorry, I am not satisfied with this view of the report. I am not talking about the data. Data எனக்கு தெரிஞ்சு 100% கரெக்டான ஆன்சர் தான் வரும், வேணா செக் கூட பண்ணிக்கலாம் அப்புறமா. But I am not satisfied with the view. இதோட view எனக்கு பிடிக்கல. The reason is, it is showing the total first. மேலே total வருது, கீழே data வருது. But normally we prefer to have the data first and total on the bottom. And I have this sales territory in one column, and same column we have the business segment also. I want sales territory in a different column, business segment in a different column for a better viewing. ஏன்னா ரிப்போர்ட் எடுத்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். Place the cursor on the table now. Table cursor வச்சிங்க. Design. Go to the tab called as design. And the name itself says designing. So we are going to make the designing of this report. Design subtotal. நீங்க சொல்லுங்க எந்த ஆப்ஷன் நான் இப்போ சப்டோட்டல்ல செலக்ட் பண்ணணும். Bottom of the group. Show all the subtotal on the bottom of the group. இப்போ பாருங்க subtotal bottomல வந்துரும். Grand total. For some reasons, if you don't want the grand total, எனக்கு grand total வேண்டாம், grand total ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். But I believe it's better to have the grand total. When we can switch off it, அடுத்த செஷன்ல சொல்றேன் எப்போ switch off பண்ணலாம். இப்போதைக்கு I think grand total I'm not doing anything. நான் எதுவும் பண்ணல. So let us jump to the next one. Report layout. I recommend, என்னோட recommendation, whenever you create a report, prefer to create a report in a tabular form. எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டேபுலர் ஃபார்மில் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஐ ரெக்கமெண்ட் யுவர் ரிப்போர்ட் டு பி இன் அ டேபுலர் ஃபார்ம். பழைய காலத்து பிவட் டேபிள் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாசிக்கல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அது இப்படி தான் இருக்கும் கிளாசிக்கல் ஃபார்மேட்டு. ஸோ இப்போ நீங்கள் டேபுலர் ஃபார்மாக கொண்டு வந்துடலாம். ரிப்போர்ட் லேஅவுட் ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். எஸ் பாருங்க, சேல்ஸ் டெரிட்டரி ஒரு காலம்லேயும் பிஸ்னஸ் செக்மெண்ட் வேற ஒரு காலம்லேயும் இருக்கும். பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ்? ஈஸ்ட் ரீஜன் கெமிக்கலோடைய டோட்டல் இது. ஆயில் அண்ட் கேஸ் எந்த ரீஜன், அதுவும் ஈஸ்ட் ரீஜன் தான். பெட்ரோகெமிக்கல்ஸ் அதுவும் ஈஸ்ட் ரீஜன் தான். பவர் அதுவும் ஈஸ்ட் ரீஜன் தான். ஸோ எனக்கு இது போல ஈஸ்ட் 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 ஈஸ்ட்னு நீங்கள் ரிப்பீட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? ரிப்போர்ட் லேஅவுட் ஷோ இன் டேப்லெட்லேயே ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். அதை கிளிக் பண்ணுங்க. த ஐட்டம் லேபிள் வில் கெட் ரிப்பீட்டட். இதுதான் பெட்டர், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரைட். ஆல் த ஆப்ஷன் அவைலபிள் அண்டர் திஸ் டிசைன். இந்த டிசைன்ல இருக்க எல்லா ஆப்ஷனும் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டிசைனிங். இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தலாம், ரொம்ப சிம்பிள். blank rows, insert a blank line. ஒரு டேட்டா முடிஞ்ச உடனே ஒரு blank line பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். And you can switch off the blank line, remove the blank line. Blank line வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ரோ ஹெட்டர். இந்த ரோ ஹெட்டர்னா எதுனா இந்த ஈஸ்ட் ஈஸ்ட் நார்த் நார்த் போல்டா இருக்கு பாருங்க. அந்த போல்டு வேணாம்னா ரோ ஹெட்டர் எடுத்துடலாம். காலம் ஹெட்டர். ஐ ரெக்கமெண்ட் டு ஹேவ் த காலம் ஹெட்டர். காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர். I don't want to uncheck that column header. Better to have the column header. Banded rows. Most of you would have been aware of it. முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் ஷீட்டு பேண்டடாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்ஐசிக்கு போனீங்கன்னா கொடுப்பாங்க பேண்டட் ஷீட்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். ப்ளூ ஒயிட் கிரே ஒயிட் அதான் இருக்கும். ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்தால் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஈஸ்ட் ரீஜனோட கெமிக்கலோட டோட்டல் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது போல இந்த மாதிரி பேண்டடாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதோட டோட்டல் எங்கே பெரிய ரிப்போர்ட்டாக இருக்கும்போது. ஐ ரெக்கமெண்ட் பேண்டட் ரோஸ். பேண்டட் ரோஸில் கொடுக்குறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். பேண்டட் காலம் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட். ஸ்டைல்ஸ்ன்றது கலர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், கலர்ஸ், ஃபார்மேட்டிங். எந்த ஸ்டைல், கலர், ஃபார்மேட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி விட்டுருங்க.
Okay? But you can ask me a small question. Do we have to do this every time whenever I create a pivot? ஒவ்வொரு தடவையும் எனக்கு எப்பயுமே சப்டோட்டல் கீழே தான் வரணும், டேபுலர் ஃபார்மில் தான் இருக்கணும், எனக்கு ரிப்பீட் ஐட்டம் லேபிள் ரிப்பீட் ஆகி தான் இருக்கணும். இல்லை ஒவ்வொரு தடையும் நான் பண்ணணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டூ இட் இஃப் யூ ஆர் யூசிங் த ஓல்டு வெர்ஷன் ஆஃப் எக்ஸல். பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் பண்ணுறீங்களா பண்ணி தான் ஆகணும். சின்ஸ் வி ஆர் ஆல் யூசிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன். இதையே நம்ம டிஃபால்ட்டாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறது? ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல், go to file, options. File, options. When you click on option, it opens a dialog box. Data. மூணாவது பட்டனுக்கு பாருங்க. Data, file, options, data. Under data, file options பண்ண data. Data கீழே முதல் பட்டனே இருக்கு பாருங்க. Edit default layout. Make the changes to the default layout of your pivot table. So edit default layout la poi click panna, yes, it's opening a dialog box and it's asking which could be your preferred layout. Whenever I create a pivot, I want the subtotal should come on the bottom of the group, and grad total I want it on switch on. Report layout I want it in tabular form, and I want the item label to be repeated automatically. The east repeat ஆச்சு அது. Insert a blank line. After each data, I want a blank line. That's all. இதெல்லாம் பாயிண்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இனிமேல் after this, whatever the report you create, that will be in a tabular form. இனிமேல் நீங்க கிரியேட் பண்ண போற ரிப்போர்ட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இனிமேல் பண்ண போற எல்லாமே அப்படிதான் இல்லையா? ஆஃப்டர் திஸ், இதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ற ரிப்போர்ட் எல்லாம் it will become this template. If you are okay, you can click on okay. If you are not okay, எனக்கு பழையபடியே வரணும்னா you can reset it to default also. But நான் பண்ணல, I am not doing it. Since என்ன அடுத்த ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணும்போது they will get a tabular form, they will get confused. அதனால நான் பண்ணல, நீங்க வேணா பண்ணிக்கீங்க. It's your wish. I am not doing that. I am just clicking on cancel. சொல்ல நீங்க டிஃபால்ட் பண்றதா இருந்தா ஓகே. ஓகே, ஸோ இனிமேல் பண்ற பாரு ரிப்போர்ட் எல்லாம் டேபுலராக தான் வரும் உங்களுக்கு. நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். வில் see how to give some functions. Okay, now could you tell me why this east region is coming on the top? ஏன் ஈஸ்ட் ரீஜன் மேலே வந்திருக்கீங்க? சோர்ஸ் டேட்டாவில் அப்படி தான் இருக்கா? இல்லையே. நார்த் முதல்ல இருக்கு, சவுத் சோர்ஸ் டேட்டாவில் ஒரு ஆர்டராகவே இல்லை, கச்சம்சான்னு இருக்கு. அல்ஃபபெட்டிக்கலி ஈஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். வெரி குட், அதனால தான் அது அங்கே இருக்கு. பட் எனக்கு அல்ஃபபெட்டிக்கலாக வரக்கூடாது. அசியூம் ஐ ஹாவ் மோர் ஃபோக்கஸ். when I present the report, I want the south region should come on the top. எனக்கு சவுத் ரீஜன் மேலே வரணும்னு நினைக்கிறேன். 3 methods are available for this. Method number 1, if you are preferring to use a mouse, but I recommend for this, I recommend not to use the mouse. ஏன்னா பேர் வச்ச மாதிரி மவுஸ் அது எங்கே ஓடும் எப்படி ஓடுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் தப்பாக ஓடி எரர் வரும். எரர் வந்துச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அண்டு கூட பண்ண முடியாது. இங்கே மற்ற இடத்துல கூட ஓகே. பிவட் டேபிளில் எரர் வந்தா, எரர் இல்லைனா ப்ராப்ளம் இல்லை, எரர் வந்து அண்டு பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், இஃப் யூ ஆர் கன்வர்சன் வித் யூசிங் மவுஸ், டூ இட். அதர்வைஸ் ஃபாலோ த செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த சவுத் ரீஜன் இருக்கு இல்லையா, go to this border of the south region. இந்த border of the south region போயிடுங்க. There is a plus symbol with the four header with the arrow mark. 4 header போட்டு ஒரு arrow mark போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் வரணும். அந்த சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் just go to this south region, drag this. Be careful, be careful. திரும்ப சொல்றேன், ஃபார்முலா எரர் ஏதாவது வந்துச்சுன்னா அண்டு கூட பண்ண முடியாது. கேர்ஃபுல். drag it and pull it before the east region. east regionக்கு மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். எஸ், சவுத் ரீஜன் goes to the top. சவுத் ரீஜன் மேலே போயிடும். இது ஒரு மெத்தட். இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், யூ கேன் டூ திஸ். ஸோ go to the border of this south region. இந்த பிளஸ் போட்டு ஒரு ஆரோ மார்க், 4 header with arrow mark வரணும். வேற ஏதாவது சிம்பிள் வந்தால் பண்ணிடாது. drag it, click and drag, click and அப்படியே ஹோல்டு பண்ணி drag it and pull it before the east. ஒரு லைன் மாதிரி வரும் பாருங்க,
அப்படியே பிளேஸ் பண்ணிடு. இல்லை நார்த்துக்கு முன்னாடி வரணும், நார்த்துக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிடு. வேற எவர் யூ வாண்ட் யூ கேன் பிளேஸ் இட். இது மெத்தட் 1. As I told, personally I don't recommend this. I recommend, இப்போ சவுத் ரீஜன் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட்ல வரணும். இங்கே வரணும், இங்கே வரணும். ரொம்ப சிம்பிள். ஸ்பெல்லிங் கரெக்டாக சவுத்துன்னு அடிங்க. என்டர். சவுத் ரீஜன் மேலே. தட்ஸ் வெரி சிம்பிள். என்ன கேட்டால் இதுதான் ஈஸி. ஐ ரெக்கமெண்ட் திஸ். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா மவுஸ் இருந்தால் ஓகே, மவுஸ் இல்லைன்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண கஷ்டமாக இருக்கும், நேராக போய் அங்கே சவுத்துன்னு டைப் பண்ணி விட்ருங்க, வேலை முடிஞ்சது. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கு. எனி சேலஞ்ச்? செகண்ட் நார்த் வரணும், இங்கே போய் நார்த்துன்னு அடிங்க. தேர்ட் மெத்தட், எனக்கு ஐ எம் நாட் டிராகிங், எனக்கு டிராகும் கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த டைப் பண்ணுறதும் கம்ஃபர்டபுளாக இல்லை. மூணாவது மெத்தட், சவுத் ரீஜன் ஐ வாண்ட் திஸ் நார்த் ரீஜன் ஷுட் கம் டு த டாப். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க, நார்த் ரீஜனை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, மூவ். வேர் யூ வாண்ட் டு மூவ் திஸ், டு த பிகினிங், அப்வர்ட், டவுன்வர்ட் ஆர் எண்ட். எண்டுனா லாஸ்ட்ல, பிகினிங்னா ஃபர்ஸ்ட்ல, அப்போன்னா ஒரு ஸ்டெப் மேலே, டவுன்வர்ட்னா ஒரு ஸ்டெப் கீழே. சப்போஸ் நான் ஒரு ஸ்டெப் மேலே, இந்த நார்த்தை வந்து ஈஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்க போகிறேன். ஸோ நார்த் அப்வர்ட்ஸ், ஸோ நார்த் மேலே போயிடும். இது தேர்ட் மெத்தட். ஐ ரெக்கமெண்ட் செகண்ட் ஆர் தேர்ட். கம்ஃபர்டபுளாக இருந்தால் 3 யூஸ் பண்ணிக்கிங்க, பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் செகண்ட் ஆர் தேர்ட். டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் தேர்டுக்கு வந்துடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் மெத்தட், இதில் 3 மெத்தடில் 2 மெத்தட், 2 மெத்தட்ஸ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் திஸ் காலம் வைஸ். இது ரோ வைஸுக்கு ப்ராப்ளம் இல்லை, மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. காலம் வைஸ், சப்போஸ் எனக்கு இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஐ வாண்ட் திஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷுட் கம் பிஃபோர் திஸ் மெட்டீரியல் காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷுட் கம் பிஃபோர் திஸ். ஐ திங்க் கலர் கொஞ்சம் I'll put a different color because view அந்த அளவுக்கு தெரியல. ஓகேவா? ப்ளூ நல்லா இருக்கா? சரி, ஓகே, ரைட். என் ஸ்க்ரீனில் ஓகே, உங்களுக்கு ரைட். ஸோ ஐ வாண்ட் திஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷுட் கம் பிஃபோர் திஸ் மெட்டீரியல் காஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, 2 மெத்தட், 3வது மெத்தட் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷுட் கம் பிஃபோர் த மெட்டீரியல் காஸ்ட். இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்டோடைய பார்டருக்கு போயிடுங்க. பார்டரில் போயிட்டு அப்படியே drag it and bring it before this manufacturing cost. இந்த drag பண்ணி manufacturing cost முன்னாடி கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கு. It will move that. இது first method. Second method நான் சொன்னேன் இல்லையா, டைப் பண்ணி விட்டுருங்க. இங்கே போய் சப்போஸ் எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் இங்கே வரணும், சம் ஆஃப் மெட்டீரியல், ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிக்கணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். You can copy there and you can paste it here also. இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். இந்த கார்னர் ரைட்டு கிளிக்கு வராது, இந்த கார்னர் எட்ஜுக்கு போகணும், இந்த மாதிரி வரணும், இந்த ப்ளஸ் போட்டு ஆரம்பம். இப்போ அப்படியே புல் பண்ணுங்க, புல்லிட், அந்த ஒரு லைன் மாதிரி வரும். அந்த லைன் இப்போ எங்கே வரணும், எனக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிடுச்சு. ஹெட்டிங்கில் போய் கிளிக் பண்ணணும். ஒரு ஹெட்டர் வித் ஆரோ மார்க் வருதா? டைப் பண்ணீங்கன்னா ஐ வில் கம் வருது. ஒரு ஹெட்டர் வித் ஆரோ வந்துச்சா? என்ன ப்ராப்ளம்? கரெக்டாக அங்கே எட்ஜில் வைக்கணும். ஓகே, அடுத்தது ஃபார்முலா ஃபங்க்ஷன் பார்த்து. சார் டன் சார், பண்ணலாம் சார். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே 3 தான் இருக்குது, கொஞ்சம் ட்ராக் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால இங்கே பண்ணுறது. இங்கேயும் பண்ணலாம். ஆமாமே, ஸ்பெல்லிங் கரெக்டாக விடணும், அதே மாதிரி விடணும். அதுதான் சார் சொன்ன மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், அது பெட்டர். ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் ஸ்பெல்லிங், இல்லைன்னா ப்ராப்ளம் தான்.
அங்கதான் ஸ்பெல்லிங் ஸ்பேஸ் கியூஸ் எனக்கு கொடுத்துருப்பாரு தெரியாம. இல்லைன்னா சான்ஸ் இல்லை சார். அது தான் சார், அது நேம் கரெக்டாக கொடுத்துருக்கு, ஸ்பெல்லிங் கரெக்டாக. Yes. Now let us see how to change the formulas. For an example, we are getting sales territory wise, business segment wise, sum of material, manufacturing, overhead, sales price and contribution margin. எனக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட சம்மு வேண்டாம், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட ஆவரேஜ் வேணும், ஆர் மேக்சிமம் மினிமம் வேணும், பர்சன்டேஜ் வேணும், இல்லை நாமளே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட சம்முக்கு பதிலாக ஆவரேஜ் வரும். வெரி சிம்பிள், ரைட் கிளிக் ஆன் தட். அதில் ஒரு ரைட் கிளிக் அடிக்கும். ஹவு கேன் ஐ மேக் அ ரைட் கிளிக் வித்தவுட் யூசிங் மவுஸ்? மவுஸ் இல்லாமல் எப்படி ரைட் கிளிக் பண்ணலாம் சார்? ரைட் கிளிக் மவுஸ் இல்லாமல் எப்படி ரைட் கிளிக் பண்ணுறது? கீபோர்ட் பேடில் ரைட்டு, ஓகே. வேறு நான் சொன்னேன் எல்லாத்துக்குமே ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். வெரி குட். ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். அந்த பட்டன் எல்லா கீபோர்ட்லையும் இருக்குமான்னு கேட்டால் என்னோட ஆன்சர் நோ தான். எல்லா கீபோர்ட்லையும் இருக்காது. சில லேப்டாப், சில டெஸ்க்டாப் கீஸ்லாம் அது இருக்காது. ஸோ ஷார்ட்கட் கீ ஃபார் ரைட் கிளிக்கிங் வித்தவுட் யூசிங் மவுஸ் இஸ் ஷிஃப்ட் F10. ஷிஃப்ட் F10 இது காமன் ஷார்ட்கட் கீ. சில கீபோர்டு ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F10, which is a common shortcut key which will work in all the systems. Shift F10. நான் பண்றேன் பாருங்க, Shift F10. இன்னொரு சின்ன டிப்பு, ரைட் கிளிக் பண்ணி பண்ணுங்க, அது நல்ல இதுதான். பட் இங்க ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் ஒரு லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கோ, லெட்டர் அண்டர்லைன் ஆகலன்னா என்ன எப்படி பண்றதுன்னு அப்புறமா சொல்றேன். லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் காப்பினா C, ஃபார்மேட் செல்ஸ்னா F, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு பாருங்க. அந்த ஃபீச்சருக்கு போனால் நீங்கள் அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ண போறேன், சம்மரைஸ் வேல்யூ பைக்கு போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பை, அதில் சம்மு, கவுண்ட், ஆவரேஜ்னு இருக்கு. நான் ஆவரேஜ்னு செலக்ட் பண்ண போறேன். ஸோ இதை நான் மவுஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாம்? மவுஸ் இல்லாமல் ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டேன், ஷிஃப்ட் F10 பண்ணிட்டேன், ரைட் கிளிக்கு. சம்மரைஸ் வேல்யூ பைக்கு எந்த லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? M ப்ரெஸ் பண்ணுங்க. ஆவரேஜுக்கு எந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க? A ப்ரெஸ் பண்ண. அவ்வளோதான், ஆவரேஜ் வந்துடும். அனதர் ஈஸியஸ்ட் மெத்தட். மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணுங்க, MA ஷார்ட்கட் சொல்கிறேன். ஆர் மவுஸ் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மவுஸில் பண்ணிக்கிங்க, உங்கள் இஷ்டம் தான். ரைட் கிளிக், சம்மரைஸ் வேல்யூ பை ஆவரேஜ், ஆவரேஜாக மாறிடுச்சு. ஓகே, பர்சன்டேஜில் வருதா? யாருக்கு சார் பர்சன்டேஜில் வருது? ஃபார்மேட்டை மாற்றணும்.
ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கும் சில ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அதை முடிச்சிருவோம், அப்புறம் நான் சொல்கிறேன். ஆமாம் சார். அது எதுக்குன்னா, இங்கே ஒரு ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே மெனுவில் இருக்கு இல்லையா இந்த டேட்டா. இப்போ எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும் ஒரு டேபிளை, சார்ட் பண்ணணும் ஒரு டேபிளை, இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர். ஆனால் அந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது மூலமாக போயிடலாம். ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் போய் எனக்கு ஃபில்டர் பண்ணணும், ஃபில்டர் எங்கே இருக்குன்னே தெரியல, ஃபில்டர்னு அடிங்க. ஃபில்டர்ன்றது எங்கே இருக்குன்னு வரும். இல்லை சார்ட் பண்ணணும் அந்த டேபிளை, சார்ட்டுன்னு அடிங்க. நேராக இதை கிளிக் பண்ண நேராக டேட்டாவை போய் சார்ட்டுன்னு பண்ணுறது பதிலாக இங்கேருந்து சார்ட்டிங் பண்ணணும். அந்த ஃபீச்சர் தெரியும், ஆனால் அந்த ஃபீச்சர் எந்த டேபு கீழே இருக்குன்னு தெரியாது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது முன்னாடி இங்கே மட்டும்தான் இருந்தது, நீங்கள் சொன்னது கரெக்டு. முன்னாடி இங்கே மட்டும்தான் இருந்தது, இப்போ இங்கேயும் கொண்டு வந்துட்டான். ரைட் கிளிக் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு மெனு உட்காந்து தேடிட்டு இருக்கிறது பதிலாக டைப் பண்ணி போகலாம். அதுதான் அந்த ஆப்ஷன். ஓகே, ஒரு 6 ஷார்ட்கட் கீஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே தட்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல், பட் ஸ்டில் உங்களுக்கு அது தெரியணும். ஒன்று, இப்போ இந்த ஃபார்மேட், இப்போ யாருக்கும் பர்சன்டேஜ் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, இதோட ஃபார்மேட்டை மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்னா, வழக்கமாக ரைட் கிளிக் பண்ணலாம், ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணி ஃபார்மேட் செல்லுக்கு போனோம்னா எஃப்னு இருக்கு பாருங்க. எஃப்னு இருந்தால் ஃபார்மேட் செல்ஸுக்கு போயிடலாம். அந்த இருக்கு பாருங்க எஃப், ஃபார்மேட் செல்ஸ். இல்லைனா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்மேட் செல்ஸுக்கு போகிறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, Ctrl+1. உங்கள் கீபோர்டில் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுங்க. நியூமரிக்கல் 1, நம்பர் 1 அதை ப்ரெஸ் பண்ணால் நேரடியாக ஃபார்மேட் செல்ஸுக்கே போயிடும். அங்கே போய் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ மாற்றிக்கலாம். ஓகே, ஆர்எல்ஸ் ஒவ்வொரு தடையும் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் செல்ஸில் போய் மாற்ற வேணாம். எல்லாத்துக்கும் ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. ஒரு 6 ஷார்ட்கட் கீ, 6 ஷார்ட்கட் கீஸ். Normally we'll discuss this in normal basic Excel training, but that's useful and essentials. Note பண்ணி வச்சுக்கோங்க. First shortcut key Ctrl+Shift+1. இது எதுக்காக? Number format with 2 decimals. நம்பர் ஃபார்மேட் வித் 2 decimals. ஒரு நம்பரு 2 டெசிமல் பாயிண்டோட வரணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் சும்மா ஒரு நம்பர் அடிச்சுக்கிறேன், ஏதோ ஒரு டம்மியாக ஒரு 2 செல்லில் நம்பர் அடிச்சு வைக்கிறேன். இது எனக்கு டெசிமல் பாயிண்டோட வரணும். 12.00, 6.65.00, 345.00 செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+1 ப்ரெஸ் பண்ணுங்க. நம்பர் ஃபார்மேட் வித் 2 decimals. ஓகே, Ctrl+Shift+1. Ctrl+Shift+2. டைம் ஃபார்மேட். டைம் ஃபார்மேட்டை பற்றி பார்க்கலாம். Ctrl+Shift+3. டேட் ஃபார்மேட். ஆக்சுவலாக 1 2 3 நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. 4 5 ஈஸி ஞாபகம் வச்ச. 4 உங்கள் கீபோர்டில் 4க்கு மேலே என்ன இருக்குது? அபவ் 4 டாலர். டாலர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நார்மலாக டாலர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கரன்சி, அவ்வளோதான். கரன்சி ஃபார்மேட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், சம்திங் 1,25,000. இது எனக்கு கரன்சி ஃபார்மேட்டில் வரணும். Ctrl+Shift+4. கரன்சி வந்துச்சு, கமா வித் ரூபி சிம்பிள். கரன்சி ஃபார்மேட் Ctrl+Shift+4. பண்ண முடியாது சார், அது உங்களுடைய இந்த செட்டிங்ஸ் சார், விண்டோஸோடைய செட்டிங்ஸ். விண்டோஸோட ரீஜன் செட்டிங்ஸில் அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுதான். ஏன்னா இங்கே மாற்றுனீங்கன்னா அது என்டையர் விண்டோஸ்க்கே மாறிடும். இதுக்கு உங்களுக்கான பர்மிஷன் இருக்கான்னு இங்கே தான் சார் மாற்றணும். இந்த ரீஜனை மாற்றிங்கன்னா நமக்கு இந்தியான்னு இருக்கிறதுனால இது வருது. இது யூஎஸ்ஏ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி போட்டிங்கன்னா அதுக்கு தான் மாறிடும். ஆனால் நீங்கள் கரன்சியை நம்ம மேனுவலாக டிஃபால்ட்டாக மாற்ற முடியும். நம்ம ஒன்றா மேனுவலாக மாற்றிக்கலாம் சார். இங்கே எனக்கு படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா தான் இருக்குது, உங்களுக்கும் அதான் இருக்குது ஆக்சுவலாக ரீஜன் செட்டிங்ஸில். இல்லை எனக்கு சிம்பிளை மாற்றணும், எனக்கு இந்தியன் கரன்சி வேண்டாம், அது யூஎஸ்ஆவோ இல்லை வேறு ஜெர்மனோ வேறு ஏதோ கரன்சியை வேணும்னா அப்போ Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிக்கங்க. Ctrl+1 சிம்பிள், என்ன சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை மாற்றிக்கலாம்.
அதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட். அங்கே கரன்சி போட்டிங்கன்னா அது என்ன கரன்சியோ அதுதான். ஸ்ட்ரெயிட் அவே ஷார்ட்கட் கீ கிடையாது. இதை பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆனால் சில கீபோர்ட்ஸ்லாம் இப்போ ருப்பி வந்திருக்கு சார். அதுலேயே நீங்கள் 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ருப்பி சிம்பிள் வரும். இப்போ சில கீபோர்ட்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்குது? டாலர் தானா? ருப்பி இருக்கா? அப்போ அதுக்கு தான் ஏதாவது அவங்க கீபோர்டை இந்தியன் செட்டிங்ஸாக மாற்றணும் உங்கள் ஐடி டீமில். அதுக்குள்ளே போயிட்டீங்களா? அதுக்கு ஷிஃப்ட்டு இல்லையே, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே. நான் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். So control shift 4 வந்து கரன்சி ஃபார்மேட். 5 ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 எதுக்கு? பர்சன்டேஜ்க்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 இஸ் ஃபார் பர்சன்டேஜ் ஃபார்மேட். இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு. இங்க டெசிமல் பிளேசஸ் இருக்கு இல்லைங்களா? 1 2 3 4, அதாவது 12 345.00, 345.00, 65.00. I don't want that 00. I want only the numbers. கொஞ்சம் ஜாக்கிரதை உங்க கீபோர்டில். பிலோ எஸ்கேப், உங்க கீபோர்டில் எஸ்கேப்புக்கு கீழே, டேபுக்கு மேலே, ஒன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதுக்கு மேலே என்னால் சொல்லவே முடியாது, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான். டைல்ட் ஆர் டில்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்ட் ஆர் டில்டு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்பர் வித்தவுட் டெசிமல்ஸ். வித்தவுட் டெசிமல்ஸ். இதில் பிராக்கெட்ல போடுறேன், இஃப் we have 0, அதாவது டெசிமல் பிளேசஸ்ல 0 இருந்தால் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எனக்கு 12.00 345.00 இருந்தா பிரச்சனை இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு ஒர்க் ஆகும். இதுவே எனக்கு இப்படி இருக்கு 12.45, இப்படி இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு ஒர்க் ஆகாது. 0 இருக்கணும். டெசிமல் பிளேசஸ்ல 0 இருந்தாதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு. தட்ஸ் வை அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கேன், இஃப் யூ ஹேவ் ஜீரோஸ். டெசிமல்ல 0 இருந்தால். டெசிமல்ல 0 இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியாது. டில்டு எஸ்கேப் கீழே, டேபுக்கு மேலே மேடம், எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. What is the advantage of using shortcut keys? ஏன் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றோம்? என்ன பர்பஸ்? அதனால ஃபாஸ்டா பண்ணலாம், டைம் சேவிங். வெரி குட், சூப்பர். வேற மவுஸ் வேலை செய்யலன்னா ஒர்க் பண்ணலாம். சூப்பர், வெரி குட் சார். அப்படியா? வெரி குட். முக்கியமான அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. நாம என்ன பண்றோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? தெரியக்கூடாது. ஏதோ பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் வந்து நிற்கணும். என்ன அவங்க எக்ஸ்பர்ட்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேறீங்க. டேட்டாவை காப்பி பண்ணி பதில் பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன் வித்தவுட் யூசிங் தி மவுஸ், யூசிங் த ஷார்ட்கட் கீஸ். அதனால் இன்னிலேருந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுங்க. மார்னிங்லேருந்து ஒரு 5-6 ஷார்ட்கட் கீஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 40-50 ஷார்ட்கட் கீஸ் நான் சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? டு பி ஓப்பன், ஐ நெவர் ப்ராக்டிஸ். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு நேற்று முன்னாடி உங்கள்கிட்ட தான் இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லாக இருக்க போகிறேன், அடுத்த வாரம் வேற ஒரு ட்ரைனிங் செஷன். ஐ நெவர் ப்ராக்டிஸ். பட் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு?
The best way of learning is teaching to others. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதுவும் மார்னிங்லேருந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஐ நெவர் யூஸ்ட் எனி ப்ளஸ் சிம்பிள் பிட்வீன் தட் ஷார்ட்கட் கீ. கரெக்டா? எந்த ஷார்ட்கட் கீயை நான் சொன்னேன், வழக்கமாக யாருக்குன்னா போய் கேட்டு பாருங்களேன், சேவுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். காபிக்குனா கண்ட்ரோல் ப்ளஸ் சி. பேஸ்ட்டுக்குனா கண்ட்ரோல் ப்ளஸ் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ நெவர் யூஸ் த ப்ளஸ் சிம்பிள் ஃப்ரம் த மார்னிங். எந்த ஷார்ட்கட் கீ கொடுத்தாலும் அந்த ப்ளஸ் சிம்பிளை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு ட்ரைனிங்கில் அது நடந்தது. ஒருத்தர்கிட்ட நான் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ன்னு பண்ணப்போ அவர் என்ன பண்ணாருன்னா கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணார். அதில் தான் நான் அந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டேன். கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வின்னு சொல்லி முடிச்சிருது. பரவாயில்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலாம் விண்டோஸ் கிடையாது, டாஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனி வேறு, அது அவங்களுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் ஒரு சிஸ்டமை முடிச்சு பார்த்துட்டு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்காரு, சிஸ்டம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா சார், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலையா சார்? இல்லை, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னாரு. படிங்க அப்படின்னா படிச்சார். அந்த மெசேஜ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு ஒரு மெசேஜ் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதை பார்த்துட்டு இருக்காரு. பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை என் கீபோர்டில் எனி கீ எங்கே இருக்குன்னு கேட்டேன். கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கும்போது, ஆல்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும்போது, எனின்னு ஒரு கீ இருக்கணும்ல, எங்கன்னு கேட்குறாரு. நானா சொல்றது பதில். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு லெஃப்டில், இதுக்கு ரைட்டில், இதுக்கு டாப்பில், அதுக்கெல்லாம் தான் காரணம். பிஃபோர் ஐ ஃபர்கெட், மறக்கிறதுக்கு முன்னாடி, இது எந்த எக்ஸல் ட்ரைனிங் வந்தாலும் ஐ வில் கிவ் திஸ் டு எவ்ரி ஒன். லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ். எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்கட் கீஸும் இதில் இருக்கு. 145 ஷார்ட்கட் கீஸ் ஆஃப் எக்ஸல் இஸ் அவைலபிள். ரெண்டு வரலையா? Backside of that shortcut keys, my contact details are available. Email ID, website, mobile number, YouTube channels. In the evening, on the channel, நான் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிடுறேன். லிங்கையும் நான் ஒரு பதிலாக ஷேர் பண்ணுவேன். லாஸ்ட் பேஜில் இருக்கு இந்த இமெயில் ஐடி, வெப்சைட், மொபைல் நம்பர், யூடியூப் சேனல், கடைசி பேஜ். தீஸ் ஆர் ஆல் டெம்பரவரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் டெம்பரவரி தான். மைட் அப்டேட் சேஞ்ச் ஆகாது இல்லை. அப்போ ஏன் டெம்பரரின்னு சொன்னேன்? கண்ட்ரோலைஸ் தான் இல்லையா? அப்டேட்னா தான் புது ஷார்ட்கட் கீ தான் வருமே தவிர ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஷார்ட்கட் கீ மாறாது. நான் ஏன் டெம்பரரி சொன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க இதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும். யூ ஷுட் ரிமெம்பர் த ஷார்ட்கட் கீஸ். அதாவது இதுல பிளஸ் போட்டிருக்கேன், போட்டுதான் ஆகணும், அதனால ஜாகிரதை, பிளஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சரி. இப்போ சொல்லுங்க, எனக்கு இப்போ ஆவரேஜ் மார்ஜின் நான் பண்ண ஆவரேஜா சம்மா இருக்கிறத ஆவரேஜா மாத்திட்டோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ போட்டு. எனக்கு 2 டெசிமல் பிளேசஸ் தான் வரணும். ஐ வாண்ட் ஒன்லி 2 டெசிமல் பிளேசஸ் ஹியர். என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. சூப்பர். சரி, இந்த செல்லிங் பிரைஸ் எனக்கு கரன்சி சிம்பிளோட வரணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4. வெரி குட். அது மாதிரி இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டும் பிடிக்கல, கஸ்டமைஸ்டு ஃபார்மேட் வேணா கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணி போய் கஸ்டமைஸ்டு ஃபார்மேட்டாக மாற்றிக்கி.
ஸோ அந்த 6 ஷார்ட்கட் கீயை ஞாபகம் வச்சுக்கோங்க. We are going to use this today and tomorrow also. Right? So இங்க இனிஷியலா இங்க என்ன இருந்ததுன்னா சம் இருந்தது. We have converted the sum into average. பட் எனக்கு பக்கத்திலேயே சம்மும் வரணும். I want the sum also here. சம் ஆல்சோ ஆவரேஜும் வேணும், பக்கத்திலேயே சம்மும் வரணும். என்ன பண்ணலாம்? இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இருக்கு இல்லையா, அதை ஒன் மோர் டைம் drag it and bring it to the sigma value. அது சிக்மா வேல்யூ கொண்டு வாங்க. லாஸ்ட்லியா, மிடில்லையா, எண்ட்லையா, உங்க இஷ்டம் தான். இல்லை அப்புறமா கூட நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எண்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் bring at the end. Yes. So we got the average. ஆவரேஜுக்கு பக்கத்திலேயே சம்மும் வந்து பாருங்க. We are getting the average as well as we are getting the sum. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு பதிலாக I will make it as count. இந்த சம்முக்கு பதிலாக கவுண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ரைட் கிளிக், summarize value by, and I make it as count. கவுண்ட் வந்திருக்கு. இந்த சேல்ஸ் டேட்டாவில் கெமிக்கலோடைய எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 11 பண்ணியிருக்கோம். பட் எனக்கு பக்கத்துலேயே எனக்கு சம்மு வரும். ஸோ drag this contribution margin and bring it to the value here. ஸோ எனக்கு 3 காலம் வந்திருக்கு. ஒரே 3 ஃபார்முலா ஒரே காலத்துக்கு. ஆவரேஜ் ஆஃப் மார்ஜின், கவுண்ட் ஆஃப் மார்ஜின், சம் ஆஃப் மார்ஜின். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறது, அதை நெக்ஸ்ட் பார்த்தோம். Got it? Done? சரி, இதெல்லாம் ஓகே. ஆவரேஜ், சம்மு, கவுண்ட். எனக்கு எந்த ரீஜன்ல அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் 100%, விச் ரீஜன் ஹஸ் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூஸ். என்னைக்குமே பர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், சம்மை பேஸ் பண்ணி தான். ரைட் கிளிக் ஆன் சம் ஆஃப் திஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், ஷோ வேல்யூ ஆஸ். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் பார்க்கறதுக்கே ஒரு 3-4 hours ஆகும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். பட் அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ரைட் கிளிக் ஆன் தி ஷோ வேல்யூ ஆஸ். அண்டர் த ஷோ வேல்யூ ஆஸ் there is ஆப்ஷன் அவைலபிள். பர்சன்டேஜ் ஆஃப் நிறைய இருக்கு பாருங்க. நோ கால்குலேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல், ரோ டோட்டல், 1 by 1 பார்ப்போம். இப்போதைக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷோ வேல்யூ ஆஸ்ல போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் grand total. So right click, percentage of show value as percentage of grand total. Sorry. So automatically it has calculated the percentage. ஒவ்வொரு சேல்ஸ் டேட்டாலையும் எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம். 26, 25, 24, 23. So it's showing the percentage wise. இதெல்லாம் மேனுவலாக கால்குலேட் பண்ணது very very tough or impossible also. Unfortunately, when I convert the sum into average, the heading is changing. When I convert the sum into count, the heading is changing. When I convert the sum into percentage, unfortunately, the heading is not changing here. Heading convert ஆகல, heading change ஆகும். நாம தான் சேஞ்ச் பண்ணணும். வேற வழி எதுக்கு? இந்த ஷோ வேல்யூஸ்க்கு மட்டும், ஷோ வேல்யூஸ் மட்டும் ஹெட்டிங் தானா சேஞ்ச் ஆகுது, நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். Just go to the title here, type the title. இல்லை சார், அது ஷோ வேல்யூஸ்லாம் நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த டைட்டில் மாறாது, மாற்றவும் மாட்டாங்க. இனிமேல் அப்படி தான் இருக்கும், ஃபியூச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே we don't know what we are selecting. Sometimes based on one value we will do something. இங்கே சில டைமில் பெஞ்ச் மார்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். 2020 கம்பேர் பண்ணால் 2030 எப்படி இருக்குது அப்படின்னு சில கஸ்டமைஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் மாறுறது கஷ்டம். ஸோ அதனால் இந்த டைட்டில் மட்டும் நம்ம தான் மாற்றோம். இதில் பார்ப்போம், we'll see some other options. ஏன்னா இதில் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் போனோம். போன இயருக்கும் இந்த இயருக்கும் நம்ம கம்பேரிசன் எப்படி இருக்குது. அப்போ அது ஒவ்வொரு காலத்துக்கும் போய் 20 versus 21 போட முடியாது. அதனால் இது மாற்ற முடியாதுன்னு வச்சுட்டோம். நம்ம தான் மாற்றணும், பகு கிடையாது. they will not change it. Near future they will not change this. நம்ம தான் மாற்றியோம். Could you tell me how this percentage is calculated? இங்கே 26 வருது, எதை பேஸ் பண்ணி 26 வருது? ஓவரால் 100%. பட் சம்டைம்ஸ் எனக்கு அப்படி வர வேண்டாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சவுத் ரீஜன் 100%. இப்போ வந்து இது ஓவரால் கம்பெனிக்கு பார்க்குறதா இருந்தால் ஓகே.
இப்போ சவுத் ரீஜனோட ஹெட்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் அவர் கேட்குறாரு, எனக்கு சவுத் ரீஜனில் 100% இருந்தால் இந்த கெமிக்கலுக்கு எவ்வளோ, ஆயில் அண்ட் கேஸ்க்கு எவ்வளோ, பெட்ரோ கெமிக்கல்ஸ் எவ்வளோ, பவருக்கு எவ்வளோ, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஓவராலாக எனக்கு வேணும். எனக்கு சவுத் ரீஜனோட டேட்டாவை மட்டும் பார்க்கணும். சவுத் ரீஜன் 100% இருந்தால் மற்றதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ அதை பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம், எய்தர் யூ கேன் டூ இட் ஹியர், ஒன்று இங்கேயே பண்ணுங்கள், இல்லை இன்னொரு காலத்தை கொண்டு வந்து கூட பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ டெல் மீ, ஹவு கேன் ஐ பிரிங் ஒன் மோர் காலம் ஹியர்? Once again this and bring it here. ஸோ எனக்கு கடைசியில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் ஆன் த காலம். இந்த காலமில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க, ஷோ வேல்யூ ஆஸ். அந்த ஷோ வேல்யூ ஆஸ்ல we have an option called as percentage of parent total. இதில் சேல்ஸ் டெரிட்டரின்றது பேரண்ட்டு, அதுக்கு கீழே தான் இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்கு. ஸோ ரைட் கிளிக், percentage of parent total, show value as percentage of parent total. So எதை பேஸ் பண்ணி, சேல்ஸ் டெரிட்டரியை பேஸ் பண்ணி. கரெக்ட், ஓகே. ஸோ இப்போ இது 100% இருந்தால் ஒவ்வொன்றுத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? சேல்ஸ் இந்த சவுத் ரீஜன், சவுத் சேல்ஸ் டெரிட்டரி 100% ஆனால் மற்ற டிஸ்ட்ரிபியூஷன். நார்த் எவ்வளோ இருந்தால் அதோட டிஸ்ட்ரிபியூஷன், வெஸ்ட் எவ்வளோ இருந்தால் அது டிஸ்ட்ரிபியூஷன், ஈஸ்ட் எவ்வளோ. இதுக்காக தான் ஹெட்டிங் மாறாது, நம்ம தான் ஹெட்டிங்கை மாற்றணும். Percentage by territory or region. கடைசியா நாமளே ஒரு ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருவோம் அடுத்தது. இப்போ ஒரே டேட்டாவுக்கு எத்தனை ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்க. ஆவரேஜ் போட்டிருக்கோம், கவுண்ட் போட்டிருக்கோம், பர்சன்டேஜ் போட்டிருக்கோம், பர்சன்டேஜ் பை ரீஜன் வைஸும் போட்டிருக்கோம். பக்கத்துலேயே சம்மு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம், drag the contribution margin to this rows. Yes, average, count, percentage by region and sum also. Next நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி கிரியேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, times when you do it only you can understand. அதுதான் பார்த்தேன், வாட்ச் பண்ணிங்கன்னா அப்புறம் மறந்து போயிடும். நான் இதுக்கப்புறம் ஐ ஹோப் யுவர் எர்லியர் பேட்ச் பீப்புள் would have told that this is 100% task based. இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல, மேபி இப்போ ஆரம்பிக்க முடியாது, லஞ்ச் பிரேக் அப்புறம் ஆரம்பிக்க போகிறோம். யூ ஆர் கோயிங் டு டூ சம் டாஸ்க். மை மெத்தடாலஜி இஸ் ஆல்வேஸ் வித் டாஸ்க் பேஸ்ட் தான். ஏன்னா நிறைய டாஸ்க் நீங்கள் பண்ண தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நான் வெறும் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. யூ ஹேவ் டு டூ சம்திங், you have to practice something. அதுவும் நான் பண்ணதே நீங்கள் பண்ணீங்கன்னா ஈஸியாக பண்ணிடுங்க. when you are doing some task only you will understand the concept. So அதனால afternoon will start with the task based. Based on the high scoring you will get the top 5 performance, you will get a certification. ஃபர்ஸ்ட் வரவங்க கிரிக்கெட் ஸ்கோர் தான். ஃபர்ஸ்ட் வந்தால் 6, செகண்ட் வந்தால் 4, அப்புறமா 3, அப்புறமா 2. அதில் நிறைய இருக்குது. ஃப்ரீ ஹிட் இருக்குது, பவர் பிளே இருக்குது, ஃபேர் பிளே இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஒன் பை ஒன். அந்த கான்செப்ட் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி கிரியேட் பண்றது அதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கால்குலேட் வாட் இஸ் தி டிஸ்கவுண்ட்னு வச்சுக்கலாமே. ஒரு 5% ஆஃப் மை ப்ராஃபிட் மார்ஜின். இங்கே 5 ப்ராஃபிட் மார்ஜின், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இருக்கு இல்லையா, இதோடைய 5% எவ்வளோ, அதான் என்னுடைய டிஸ்கவுண்ட் வேல்யூ. ஓகே, யூஸ்வலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிரியேட் அ ஃபார்முலா இந்த சோர்ஸ் டேபிள். இங்கே சோர்ஸ் டேபிளில் போயிட்டு ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மார்ஜினில் ஒரு 5% போட்டு காப்பி பண்ணலாம். வெரி வெல் யூ கேன் டூ திஸ் இஃப் த டேட்டா இஸ் டைனி. சின்ன டேட்டாவாக இருந்தால் ஓகே, இது இன்னும் பெரிய டேட்டா கிடையாது. வி ஹேவ் ஒன்லி 320 rows, ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஐ ஹேவ் வெரி பிக் டேட்டா, நாளைக்கு இந்த டேட்டா அக்யூமுலேட் ஆகும்னு வச்சிங்களேன். இப்போ 320 இருக்குது, நாளைக்கு 3000 மாறலாம், 3 lakhs மாறலாம். திஸ் டேட்டாஸ் ஆர் அக்யூமுலேட்டிங். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் கிரியேட் பண்ணாலே இட் வில் ஸ்லோ டவுன் யுவர் சிஸ்டம் ஸ்பீட், இன்க்ரீசஸ் யுவர் ஃபைல் சைஸ். ஸோ வித்தவுட் கிரியேட்டிங் திஸ் காலம், வர்ச்சுவலாக நான் ஒரு காலத்தை கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் பவர் பிஐ வந்தீங்கன்னா மெஷர்னு சொல்லுவோம். எக்ஸலில் வர்ச்சுவலாக ஒரு காலம் வித்தவுட் டிஸ்டர்பிங் யுவர் சோர்ஸ் டேட்டா. இனிமேல் நீங்கள் எந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் எய்தர் டூ இட் இன் பிவட் ஆர் டூ இட் இன் பவர் கொரி. எக்ஸலில் மேக்ஸிமம் ஃபார்முலாஸை அவாய்ட் பண்ணுங்க. எப்படி வர்ச்சுவலாக ஒரு காலத்தை கிரியேட் பண்ணலாம் வித்தவுட் டிஸ்டர்பிங் மை ஃபைல் சைஸ், வித்தவுட் டிஸ்டர்பிங் த சிஸ்டம் ஸ்பீட். பிளேஸ் த கர்சர் ஆன் திஸ் பிவட். 2 மெத்தட் இருக்கு. ஒன்ஸ் அகைன் மெத்தட் நம்பர் 1,
analyze field items and sets. Analyze போயிடுங்க. Under analyze field items and sets அதுக்கு கீழே calculated field. இது method number 1. Method number 2, shortcut key, control shift plus. ஒன்று field items and setsல போயிட்டு calculated field கிளிக் பண்ணுங்க, or control shift plus என்ற shortcut key யூஸ் பண்ணுங்க, whichever is easier, whichever is convenient. I think both are easier. என்னோட recommendation always go with the shortcut keys தான். பட் நான் மவுஸ்லேயே சொல்லிடுறேன், since I have to show it on the screen. நம்ம வேகமாக ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால் I'll go to field items and sets, calculated field. Email from now, please forget the cell numbers. இந்த A1 B1 கான்செப்டே கிடையாது இனிமேல். பிவட்டு, பவர் பிவட்டு, பவர் கொரி, பவர் பிஏ எதுக்கு வந்தாலும் செல் நம்பர் கிடையாது, காலம் நேம்ஸ் தான். இனிமேல் நீங்கள் காலம் நேம்ஸை வச்சு தான் ஃபார்முலா எழுத போகிறீங்க, செல் நம்பர் பண்ண போகிறதில்ல. ஸோ what is my formula? Let us take the formula as discount. This is my formula. Sorry, formula name. And what's the formula? Equal to 0. No, delete it. Delete that 0. What is my formula? 5%. 5%. 5% in அடிங்க. Don't type 5. 5 கொடுத்தா 5 ஆல் multiply or 0.05 கொடுத்தாலும் ஓகே தான். 5% into multiply with what? செல் நம்பர்ஸ் கிடையாது, அந்த காலத்துடைய பேர் இங்க இருக்கு பாருங்க. the column name is displayed. If you know the spelling correctly, இப்போ இந்த காலம் நேம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணும்போது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு, இதில் ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா நடுவில், கான்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ் மார்ஜின், அதனால் நீங்கள் டைப் பண்ணும்போது சிங்கிள் கோட்டு போட்டு டைப் பண்ணணும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு கேட்டால் டைப் பண்ணுறது கஷ்டம். பெட்டர் இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் அடிச்சிருக்கேன். இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை ஒரு டபுள் கிளிக் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும். ஈஸி. ஜஸ்ட் மேக் அ டபுள் கிளிக், தட் வில் கம் டு த டாப். இல்லைன்னா நீங்கள் இந்த சிங்கிள் கோட் போட்டு கரெக்டாக ஸ்பெல்லிங் அடிக்கணும். இன்சர்ட் ஃபீல்டும் பண்ணலாம், போத் ஆர் சேம். டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணி இன்சர்ட் ஃபீல்டும் கொடுக்கலாம், போத் ஆர் சேம். ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, நேரடியாக ஓகே கொடுத்துறாதீங்க. ஆட் கொடுத்துட்டு ஓகே, ஆட் கொடுத்துட்டு ஓகே, ஆட் அண்ட் ஓகே. எஸ், தட்ஸ் இட். Now on the right hand side we are getting sum of discount, that is 5% of my contribution margin. Contribution margin இருந்து ஒரு 5% ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருக்கோம் without disturbing your source data. உங்க source dataவை டிஸ்டர்பே பண்ணலை. there is no column called as discount here. ஒரு டிஸ்கவுண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா காலமே இல்லை. என்ன கேட்டால் இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். தனியாக ஒரு காலமை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இனிமேல் அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிவட்லேயே பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் டேட் கால்குலேஷன்லாம் பவர் கொடியில் பண்ணலாம், அதான் பண்ணோம். அரித்மெட்டிக்கல் இப்போதைக்கு பிவட். சரி, இப்போ நான் அந்த ஃபார்முலாவை பண்ணிட்டேன். கேன் ஐ எடிட் திஸ் ஃபார்முலா? கேன் ஐ டெலிட் திஸ் ஃபார்முலா? எக்ஸல் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக அந்த ஃபார்முலாவில் போய் கிளிக் பண்ணி மாடிஃபை எடிட் பண்ணிடுவீங்க. பட் பிவட்டில் பண்ணிவிட்டோம் இந்த ஃபார்முலாவை. ஹவு கேன் ஐ எடிட் இட் ஆர் ஐ கேன் டெலிட் இட்? எனக்கு வேணவே வேண்டாம். அதே ரூட்டு தான். அனலைஸ் ஃபீல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ், கால்குலேட்டட் ஃபீல்டு, அதே ரூட்டு தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. there is arrow mark available here. click on the arrow mark and select that formula. நம்ம கொடுத்த ஃபார்முலா அங்கே லிஸ்ட் ஆயிருக்கு, டிஸ்கவுண்ட். now your formula is available here. either modify it, suppose 5 பதிலாக 6 மாத்திட்டு then you can go for modify. if you don't want the formula then you can go for this delete also. delete will delete that formula if you don't want it. இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் கீ. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அதே தான், ட்ராப் டவுன் வில் அப்பியர், அதில் போய்ட்டு டிஸ்கவுண்ட், மாடிஃபை இட் ஆர் டெலீட் இட். ஓகே, டன். எஸ், pivot table has so many advantages but it has one limitation. ஒரு limitation இருக்கு. You cannot change the data inside the pivot. Pivot-குள்ள போய் நம்ம டேட்டாவை ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சா unfortunately that's not possible. If you want to change the data, என்ன பண்ணலாம்?
சோர்ஸ் டேபிள், வெரி குட். பார்த்துருவோமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சவுத் ரீஜனில் கெமிக்கலோடைய டோட்டல் 79,923. இதுதான் என்னுடைய டோட்டல். இது ஃபர்ஸ்ட்டுக்கு எதுக்கு? சவுத்தில் கெமிக்கல். போயிடுவோம் சோர்ஸ் டேபிளுக்கு. I want to filter the table. Could you tell me how can I apply the filter for a table? Control Shift L. Very good. Control Shift L. இல்ல டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டால போயிட்டு ஃபில்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. 2-3 மெத்தட் இருக்கு. டேட்டால போயிட்டு ஃபில்டர் பக்கத்துக்கு போட்டேன் ஃபில்டர். என்ன சார் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இல்லை இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்கு. நீங்க சவுத் ரீஜனை தான் ஃபில்டர் பண்ணுமா? சவுத் ரீஜன்ல கர்சர் வச்சு இங்க சவுத் டெரிட்டரி ஃபில்டர் பண்ணணும். அதுல கர்சர் வச்சு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் ஃபில்டர் பை செலக்டட் செல் வேல்யூ. இது இன்னொரு மெத்தட், தேர்ட் மெத்தட். ஸோ எதை ஃபில்டர் பண்ணமோ அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா பெரிய டேபிளாக இருந்தால் இதுதான் ஈஸி. உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு, நான் 5,000 லட்சம் ரூபா இருக்கு, மேலே போய் ஃபில்டர் பண்ணுறதுல ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி. பட் இன்னொரு மெத்தடாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம், ஆஃப்டர்நூனில் பார்க்க போகிறோம். அனதர் ஃபோர்த் மெத்தட். ஸோ ரைட் கிளிக் ஃபில்டர் பை த செலக்டட் செல் வேல்யூ. ஸோ சவுத் டெரிட்டரியை ஃபில்டர் பண்ணிட்டேன். செகண்ட், அதுக்கு அடுத்தது என்னது? ஐ கோ டு திஸ் ஃபில்டர் பிஸ்னஸ் செக்மெண்ட் கெமிக்கலையும் ஃபில்டர் டு செக் வெதர் மை டேட்டா இஸ் கரெக்ட். டேட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே டேட்டாவை மாடிஃபை பண்ணி பார்க்க போகிறேன். தட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ். எஸ். ஸோ ஐ ஹவ் ஃபில்டர்டு சவுத்து, ஐ ஹவ் ஃபில்டர்டு த கெமிக்கல். இப்போ அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஐ செலக்ட் த மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் த டோட்டல் இஸ் இங்கே வருது பாருங்க, டோட்டல் 79,923. பக்கா கரெக்ட். இட்ஸ் கிவிங் த ரைட் டோட்டல் ஹியர். கரெக்டான டோட்டல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 10,911 ஐ மேக் இட் as 11,000 வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஐ கன்வெர்ட் திஸ் as 11,000 ஹியர். இப்போ ஒரிஜினல் சோர்ஸ்ல நான் ஒரு டேட்டாவை மாத்திட்டேன். Now let me go back to pivot table and I'm checking whether it is updated in my pivot table. Actually ஏதோ ஒரு சேஞ்ச் அப்டேட் ஆயிருக்கணும். Unfortunately it's not updating on my pivot. என்ன பண்ணணும்? Refresh பண்ணணும். How can I refresh it? Right click and refresh, or pivot table analyze refresh, or shortcut key Alt F5. ஏன் சிரிச்சேன்னு சொல்லிடுறேன் அப்புறம். Alt F5 F5 எதுக்கு ஷார்ட்கட் கீ தெரியுமா சார்? பொழுது போகாமல் இருக்கும்போது பண்ணுங்க. ரைட் கிளிக் ரெஃப்ரெஷ் டெஸ்க்டாப்புக்கு. இந்த ரெஃப்ரெஷ் இல்லை விண்டோஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ரெஃப்ரெஷ், இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் ரெஃப்ரெஷ். சாரி, F5. பிவட்டுக்கு Alt F5. வெரி குட். பண்ணிடுவோமா? ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. Alt F5 போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பார்க்க போறோம், ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் ஆல்சோ. அது இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்கணும். ஷெட்யூலிங் த ரெஃப்ரெஷ். பட் இன்னொரு ஆட்டோ ரெஃப்ரெஷ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஐ மே ஃபர்கெட் டு ரெஃப்ரெஷ் ஆல்சோ. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண மறந்துட்டேன்னு வச்சுங்களேன். நான் மறந்தே போனா கூட என் பிவட் டேபிள் தானாவே ரெஃப்ரெஷ் ஆயிடும். என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் ஆன் த பிவட் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் பட் ஒன், கீழே இருந்து ரெண்டாவது பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ். ரைட் கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ், டேட்டா, பிவட் டேபிள் ஆப்ஷன், டேட்டா. இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, ரெஃப்ரெஷ் டேட்டா when opening the file. இதை டிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா pivot table will get refreshed automatically whenever you open the file. நீங்க ஃபைலை ஓபன் பண்ணும்போது அது தானாவே ரெஃப்ரெஷ் ஆயிடும். இந்த pivot table ரைட் கிளிக் பண்ணிட்டு pivot table option, refresh data when opening the file. நீங்க சொல்ல முடியுமா இது இந்த pivot tableக்கு தான், but I want this to happen for all my pivot table, all my newly created pivot. இனிமேல் நான் கிரியேட் பண்ற pivot tableக்கு இது நடக்கணும். என்ன பண்ணலாம் சார்? ஃபைல், அப்புறம் ஆப்ஷன். வெரி குட், எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் சார், இதுக்கப்புறம் டேட்டா. வெரி குட், சூப்பர். தென்
வந்துட்டீங்க எல்லாம் ஸ்டெப் நீங்க தான் சொல்லி யூ ஆர் டீச்சிங் மீ எடிட் த டிஃபால்ட் லே அவுட். நெக்ஸ்ட் சார் அடுத்தது இது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா கடைசி ஸ்டெப்பு பிவட் டேபிள் ஆப்ஷன் சூப்பர் டேட்டா வெரி குட் அப்புறம் ரெஃப்ரெஷ் டேட்டா வென் ஓப்பனிங் த ஃபைல் சூப்பர் சார் பர்ஃபெக்ட் நான் சொல்லவே இல்லை நீங்களாம் சொன்னது தான் இது வெரி குட் எக்ஸலண்ட் லெட் மீ ரிப்பீட் இட் அகைன் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் ஃபைல் ஆப்ஷன்ஸ் டேட்டா டேட்டாவில் போயிட்டு பிவட் எடிட் டிஃபால்ட் லே அவுட் அதில் போயிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன் டேட்டா ரெஃப்ரெஷ் டேட்டா வென் ஓப்பனிங் த ஃபைல். ஸோ வென் எவர் யூ ஓப்பன் த ஃபைல் யுவர் பிவட் டேபிள் வில் கெட் ரெஃப்ரெஷ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. பட் இன் நியர் ஃபியூச்சர் இன்னும் கொஞ்ச நாளில் திஸ் மே நாட் பி ரெக்வயர்டு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஆக்சுவலி நான் இது அக்டோபர்லேயே பார்த்துட்டேன் இதோடைய பீட்டா வெர்ஷன். ஐ டோன்ட் நோ வை தே ஹவ் நாட் அப்டேட்டட். இனிமேல் ஃபியூச்சரில் ஐ திங்க் ஐ வில் ஷோ யூ தட் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா யூ கேன் சி ஹியர் பிவட் இது பிவட் டேபிள் தான். ஸோ நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ண தானாகவே இங்கே அப்டேட் ஆகும். when you modify the data it will get updated automatically. they will have an option called as refresh. இது பாருங்க இந்த ஒரு பாருங்க ஆட்டோ ரெஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு பட்டனை கொண்டு வந்துட போகிறாங்க நியர் ஃபியூச்சரில். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இப்போதைக்கு இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் நாட் தேர். இட் வில் கம் இன் நியர் ஃபியூச்சர். ஆக்சுவலாக இது அக்டோபர்லேயே நாங்கள் எதிர்பார்த்தோம். வி எக்ஸ்பெக்டட் திஸ் இன் அக்டோபர். சாரி ஆகஸ்ட் பாருங்க ஆகஸ்ட்லேயே ஆகஸ்ட் 25லேயே வி எக்ஸ்பெக்டட் திஸ். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வை தே ஹவ் நாட் லான்ச்டு திஸ். சூனர் இட் வில் பி அவைலபிள். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் மைக்ரோசாஃப்டில். இப்போதைக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணோம். இல்லை ஷெட்யூல் ரெஃப்ரெஷை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். சரி இன்றைக்கே கூட பார்த்துக்கலாம். நான் இது ஃபைனல் இதை மட்டும் முடிச்சுட்டு பிரேக் போயிட்டோம். ஐ வாண்ட் டு கிளியர் திஸ் ஃபில்டர். இந்த ஃபில்டரை கிளியர் பண்ணணும். How can I clear the filter? Clear the filter. Control Shift L. That is for removing the filter. எனக்கு clear பண்ணணும். Alt D F S அதுவும் அதே தானே இருந்துச்சு. சரி ஓகே பழைய சார். பட் ஒர்க் பண்ணலாம் சார். as of now you can do that. ஏன்னு கேட்டிங்கன்னா சொன்னது கரெக்டு. பழைய வெர்ஷனுடைய ஷார்ட்கட் கீ இது. இனிமேல் ஆல்ட் டின்றது கிடையாது. அங்கே பாருங்க ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் இங்கே டி ஆப்ஷனே வரல பாருங்க. பழைய வெர்ஷனோட ஷார்ட்கட் கீ. முன்னாடி 2003ல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் டி டேட்டா கீழே போகும். டேட்டா கீழே தான் ஸ்டார்டிங்லாம் இருக்கும். இப்போ டேட்டாவுக்கு அவங்க ஏன்ற ஷார்ட்கட் கீயை கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு ஒர்க் ஆகும். பட் எனி டைம் இட் மே பி ரிமூவ்டு. எப்போ வேணாலும் அந்த ஷார்ட்கட் கீ ஓல்டு ஷார்ட்கட் கீ கேன் பி ரிமூவ்டு. ஸோ என்ன கேட்டால் லேட்டஸ்ட் ஒன் இஸ் Alt A C. This is the best method to clear it. இப்போதைக்கு Alt A அந்த சார் சொன்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பழைய வெர்ஷன் அது. பட் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் ஆஃப் நோ. பட் எனி டைம் தே மே ரிமூவ் தட் ஷார்ட்கட் கீ ஆல்சோ. ஏன்னா பழைய வெர்ஷனோட ஷார்ட்கட் கீ அது. ஸ்டில் யூ கேன் யூஸ் தட். பட் பெட்டர் புதுசு கற்றுக்குங்க. பழைய கிராஜுவலி ஃபர்கெட் இட். Alt A C. ஃபில்டரே வேணான்னா அப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ல போட்டலாம். முதல்ல ஃபில்டர் பண்ணீங்களா? அப்போ இருக்கும். ஃபில்டர் பண்ணாமல் ஆல்டி ஏசி பண்ணால் ஒன்றுமே வராது. டிங்குன்னு ஒரு திட்டம் நம்மளை. கண்டிப்பாக வரும் சார். ரிமூவ் சொல்றது ரிமூவ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எழுதலாம். கிளியரிங் தான் ரிமூவ். கிரியேட் பண்ணுறது
தெரியாம தெரிஞ்சோ தெரியாம டிக்கெட்ஸ். ஓகே. தி ஆஃப்டர்நூன் அசைட்டோ பாருங்க, நான் 4 எக்ஸசைஸ் தான் சொன்னேன், இப்போதைக்கு 1 கூட முடிக்கல, இன்னும் முடியல, 1ல வேலை இருக்கு. ஸோ whenever you modify the data, your pivot table will not get refreshed, we have to refresh it. அதை பார்த்துட்டோம். இன்னும் 1ல சில இது இருக்குது, இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இயர்லி, வீக்லி, மந்த்லி ரிப்போர்ட்டு, ஏஜிங் அனாலிசிஸ். இப்போதைக்கு நம்ம பிவோட்டில் 2 தான் பார்த்துருக்கோம். ஒன்று ரோஸ்ரி, இன்னொன்று சிக்மா. இந்த காலம்ஸ்னு ஒன்று இருக்குது, ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். as I told, இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப்பிங் எப்படி பண்ணுறது, டேஷ்போர்டு எப்படி பண்ணுறது, ஸ்லைசர், டைம்லைன், நிறைய கான்செப்ட் இருக்குது. பிஃபோர் டுடே ஈவினிங் we have to complete all this 4. நாளைக்கு ஃபுல்லாகவே பவர் கோரி, பவர் பிவோட் தான். இன்னைக்குள்ள பிவோட்டை ஃபுல்லாக முடிச்சிடணும். that's our target. Okay, so we'll save the file and we'll go for a break. நான் சொன்னேன் இல்லைங்களா, this is score based, this is task based. ஸோ சீக்கிரம் வரதுக்கும் ஒரு ஸ்கோரிங் இருக்குது இங்கே, ஃபேர் பிளே ஸ்கோரிங். நீங்கள் நான் ஒரு பிரேக் டைமிங்ஸ் கொடுக்குறேன், அதில் ஸ்டிப்புலேட்டட் டைமுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்கோர் ஃபார் தட் ஆல்சோ. எவ்வளோ சீக்கிரம் வரீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ வில் புட் அ ஸ்கோர் ஹியர். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங் ஆஃப் த செஷன். ஜஸ்ட் லஞ்ச் பிரேக்